Hello guys. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா வெக்டார்ஸ். நீங்க ஆல்ரெடி எல்லாரும் என்கிட்ட நிறைய கேட்டது வெக்டார்ஸ், கம்ப்ளீட் வெக்டார்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் கம்ப்ளீட் வெக்டார்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கம்ப்ளீட் வெக்டார்ஸுமே மேபி மோர் தென் 2 hours கூட வரலாம். ஓகேவா? ஸோ இதை நான் ஒரே வீடியோவை தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரே வீடியோவாக தான் இது பப்ளிஷும் ஆக போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது வெக்டார்ஸை பற்றி டாப் டு பாட்டம் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோவோட ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த வெக்டார்ஸை பற்றின ஃபுல் டாபிக் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ வித்தவுட் டிலே வில் ஸ்டார்ட். சரி, இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போகிறோம் சார் வெக்டார்ஸில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெக்டார்னா என்ன, ஒரு வெக்டார் எப்படிலாம் கிவனில் கொடுக்கலாம், வெக்டார்லேருந்து எப்படி மேக்னிடியூடெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் 2 வெக்டார் இருந்துச்சுன்னா அதை எப்படி சார் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணுறதுலேயே என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, தென் வெக்டார்ஸை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, 2 வெக்டாரை டாட் ப்ராடக்ட்டோ இல்லை ஸ்கேலார் ப்ராடக்ட்டோ எப்படி பண்ணணும் சார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து கிராஸ் ப்ராடக்ட். 2 வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட்னா இட்ஸ் அ வெக்டார் ப்ராடக்ட். ஓகே, 2 வெக்டாரை எப்பெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும், எப்பெல்லாம் டாட் ப்ராடக்ட் பண்ணணும், டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்ன நடக்கும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன நடக்கும், டாட் ப்ராடக்டா இல்லை கிராஸ் ப்ராடக்டா, எந்த ப்ராடக்டை எந்த சம்முக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அது இல்லாமல் ஐ ஹாவ் சம் நியூமெரிக்கல்ஸ் ஃபார் யூ. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக இட் வில் மேக் lot of senses about vector. Okay, great. Now we'll start with first, what is vector? சார் வெக்டார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, வெக்டாருங்கிறதும் அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஸ்கேலார்னு ஒரு கேட்டகரியாகவும் வெக்டார்னு ஒரு கேட்டகரியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஆல்ரெடி தேர் ஆர் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது சார் நம்மக்கிட்ட, நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. இதுக்கப்புறமும் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டியை புதுசாக கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. ஓகேவா? ஸோ தேர் ஆர் இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அந்த நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் சில கேட்டகரிஸ் இருக்க குவான்டிட்டிஸை, சில கேரக்டர்ஸ் இருக்கிற குவான்டிட்டிஸை நம்ம ஸ்கேலார்னும், சில கேரக்டர் இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம வெக்டார்னும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இருக்கவங்கள ஸ்கேலார்னும், பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இருக்கவங்கள வெக்டார்னும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, அது என்ன கேரக்டர் சார் அப்படின்னா, எந்தெந்த குவான்டிட்டிக்கெலாம் மேக்னிடியூட் மட்டும் போதும், அதுக்கு டைரக்ஷனே கிடையாது, மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் போதும் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு. ஈவன் டைரக்ஷனை நீங்கள் மாற்றினீங்கன்னா கூட அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் எந்த கேரக்டரும் மாறாது அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஸ்கேலார் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ், டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட். ஓகே, இவங்கெல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். சார் இவங்கெல்லாம் ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டி? ஈவன் டெம்பரேச்சர், ஓகே, கரண்ட், இவங்கெல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டி. சார் இதுக்கெல்லாம் ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த பெண்ணோட மாஸ் ஒரு 10 கிராம்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த பெண்ணோட மாஸை நான் வேர்ட்டிக்கலாக வச்சாலும் 10 கிராம் தான், ஹரிசாண்டலாக வச்சுருந்தாலும் 10 கிராம் தான். இப்படி டுவர்ட்ஸ் யூ ஆர் டுவர்ட்ஸ் மீ ஆர் இன்க்ளைன், இதை எந்த டைரக்ஷனில் வச்சுருந்தாலும் இதோட மாஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்லை. கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாஸுங்கிற ஃபிசிக்கல் கேரக்டருக்கு டைரக்ஷன் தேவை கிடையாது. டைரக்ஷன் இந்த குவான்டிட்டியை சேஞ்சும் பண்ணாது. கரெக்டா? இதனால தான் இந்த மாதிரி குவான்டிட்டிஸை நம்ம ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ யாரெல்லாம் சார் வெக்டார், எதனால இவங்கெல்லாம் வெக்டார் அப்படின்னா, இப்போது வெலாசிட்டி, ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், ஓகே, டார்க், மொமெண்டம், magnetic field, electric field, angular velocity, angular momentum. Okay, so இந்த மாதிரி quantities, magnetic moment,
எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஓகே, இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களை ஏன் பர்டிகுலராக வெக்டாருங்கிற கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு வரோம்னா இந்த குவான்டிட்டிஸ் மேக்னிடியூடையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதோடு சேர்த்து அந்த குவான்டிட்டி ஆக்ட் ஆகிற டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இப்போ இதுதான் என்னோட வீடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இங்கேயே எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் ஒரு பர்சனோட ஸ்கூல். அந்த பர்சனோட வீடு இங்கே இருக்குது, ஹோம் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் இப்போ உங்களோட ஈஸ்ட் டைரக்ஷன் வச்சுப்போம். ஓகே, இது ஈஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட்ல இருந்து தீட்டாங்கிற ஆங்கிள், ஈஸ்ட்ல இருந்து தீட்டாங்கிற ஆங்கிளில் எஸ்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் போனாதான் சார், எஸ் அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் போனாதான் இந்த பையனால ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ரீச் ஆக முடியும். இப்போ ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை டைரக்ஷனோட சேர்த்து சொல்றதுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒருவேளை 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பையன் 2 கிலோமீட்டர் இந்த பக்கமும் போக முடியும், இந்த பக்கமும் போக முடியும், இந்த பக்கமும் போக முடியும், இந்த பக்கமும் போக முடியும். சார் எந்த டைரக்ஷன்ல 2 கிலோமீட்டர் போனாலும் அந்த டிஸ்டன்ஸை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெறும் டிஸ்டன்ஸ். பட் இவர் எக்ஸாக்டா வீட்டுக்கு போகணும் சார், ஸ்கூல்ல இருந்து அவர் எக்ஸாக்டா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு இப்ப தேவைப்படுறது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிஸ்டன்ஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன். இதுல இந்த டைரக்ஷன்ல போனாதான் சார் அவரால் வீட்டுக்கு ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ 30 degree from east or 90 minus theta from north. நார்த்ல இருந்து 90 மைனஸ் தீட்டாலையும் ஈஸ்ட்ல இருந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கும் போனாதான் அந்த பர்சனால இவரால் எங்க போக முடியும், வீடை போய் ரீச் பண்ண முடியும். கிளியர்? இந்த மாதிரி டைரக்ஷனோட டிபெண்ட் பண்ணி இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வெலாசிட்டி எடுத்துக்கோங்களேன். வெலாசிட்டி, ஓகே, வெலாசிட்டி இஸ் a vector quantity. ஏன் சார் இது வெக்டார் குவான்டிட்டினா, இஃப் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட், ஓகே, இது ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ரைட் டைரக்ஷன் ஆர் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒருவேளை 3 மீட்டர் பர் செகண்ட்ல போச்சுன்னா, 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது அப்படின்னா இதை நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் வெலாசிட்டி டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ அதே பார்ட்டிக்கல் ஒருவேளை மூவிங் டுவர்ட்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அதை -3 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவோம். இப்போவும் வெலாசிட்டி 3 மீட்டர் பர் செகண்ட் தான், பட் த டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு த இனிஷியல் டைரக்ஷன். ஓகே, இனிஷியலா இருந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே, ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்சர்வர். அப்சர்வர் இதை தான் பாசிட்டிவ்னு செட் பண்ணிட்டாருன்னா இந்த டைரக்ஷன்ல போறவங்க எல்லாமே பிளஸ், அதுக்கு ஆப்போசிட்ல வரவங்க எல்லாருமே மைனஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டுமே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது ரெண்டுமே அந்த ஆப்ஜெக்டோட இம்பேக்டை சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார். ஓகே, லிசன். இப்போ இவர் ஒருவேளை எம்ங்கிற மாசை இந்த பர்சன் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து மேலே தூக்குறாருன்னு வச்சுக்கோங்க. the object will come towards up, ரைஸ் ஆகும். ஏன்னா the person is giving force upwards. இதுவே இவர் எஃப்ங்கிற ஃபோர்ஸை டவுன்வர்ட் கொடுத்தாருன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, ஹைட் வர்றதுக்கு பதிலா ஆப்ஜெக்ட் கீழே போகும். ஸோ ஹியர் த டைரக்ஷன் ஆஃப் application of force is a matter. ஸோ அதுவும் ஒரு கேரக்டர்லங்க, அது அந்த இடத்துல அதை ஒர்க்கவே சேஞ்ச் பண்ணுது இல்லையா. அந்த மாதிரி எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குமோ அவங்க எல்லாருமே வெக்டார் குவான்டிட்டிஸ். ஓகே, கம் ஆன். நவ் ஐ ஹாவ் another example. ஜென்ரலா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எங்க சார் ஆக்ட் ஆகும், டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுமா. அதான் கிராவிட்டி டவுன்வர்ட் போகுதுன்னா அதோட டைரக்ஷனை நம்ம டவுன்வர்ட் கொடுக்கணும். இப்போ இந்த பர்சன் டிராவல் பண்றது ஒருவேளை
northeast directionல travel பண்றாருன்னு வெச்சுக்கோங்க with respect to some theta or vertical lineல இருந்து some theta. So இவரோட displacement we should mention along the directions. சார் அவர் என்ன தீட்டால போறாரு, எந்த டைரக்ஷன்ல போறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது displacement. வெறும் magnitude மட்டும் கொடுத்தா அது just a distance. Okay, great. Next, types of vectors. சார் இப்போ இதெல்லாம் வெக்டார்ஸ் பார்த்தோம். இதுல டைப்ஸ் இருக்கா? இந்த சில இருக்கவங்கள வந்து ஒரு டைப் ஆஃப் வெக்டார், ஒரு சிலர் வந்து வேற டைப் ஆஃப் வெக்டார், அந்த மாதிரி இருக்கா சார்னா எஸ். நான் சில டாபிக் சொல்றேன். லிசன். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈக்குவல் வெக்டார்ஸ். சார் இது நேம் இட் செல்ஃப் வி ஹேவ் மீனிங். பேர்லயே மீனிங் இருக்கு. ஈக்குவல் வெக்டார்ஸ்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலா இருக்கணும் சார். ஈக்குவலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், if we have two vectors, one is A and another is B. Okay, one is A and another is B. சார் இந்த ஏங்கிற ஒரு வெலாசிட்டியா இருக்கலாம், ஃபோர்ஸா இருக்கலாம், மொமெண்டமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இவர் ஒரு வெக்டார். இந்த பிசிக்கல் குவாண்டிட்டி ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. Bங்கிறதும் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி, அதுவும் ஏதோ ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. இப்போ இந்த ரெண்டு வெக்டார் குவாண்டிட்டியோட மேக்னிடியூடும் சேமா இருந்து, ஓகே, சேம் மேக்னிடியூட் சேமா இருந்து, டைரக்ஷனும் சேமா இருந்தா, ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ஷனும் சேமா இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஈக்குவல் வெக்டார்ஸ். சார் ரெண்டு பேரோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் சேம், ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்காங்க இல்லையா, அப்படின்னா அவங்க equal vectors. Okay, I have another example. Listen, if this is vector A and this is vector B, இப்போவும் ரெண்டு வெக்டாரும் சேம் மேக்னிடியூட். சார் எப்படி சார் இந்த லைனை வச்சு மேக்னிடியூட் சேம்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வெக்டாரை இங்க பாருங்க, ஜெனரலா ஒரு வெக்டாரை இப்படி டினோட் பண்ணுவாங்க. அந்த பிசிக்கல் குவாண்டிட்டிக்கு மேல லைன் போட்டாங்கன்னா இது வெக்டார்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டாங்கன்னா, இப்போ எஃப்ங்கிறது தான் வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃப்ங்கிற வெக்டார் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்டோட டைரக்ஷன்ல போகுது. ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டார். ஓகே, அண்ட் த லென்த் ஆஃப் த ஏரோ மார்க், length of the arrow mark indicates magnitude. Okay, length of the arrow mark indicates magnitude of the vector. இந்த வெக்டாரோட மேக்னிடியூட சொல்லும். சார் அந்த மேக்னிடியூட் நம்பர் எவ்வளவுன்னு சொல்லும். சரி, மேக்னிடியூட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ force is equals to 10 Newton, okay, towards I axis or x axis, I cap or x axis அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கலாம். இப்போ 10 Newton force x axisல ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்கப்பா. இதுல இது என்ன சொல்லுது? டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் சொல்லுதா? டுவர்ட்ஸ் I cap, டுவர்ட்ஸ் மைனஸ் I cap, டுவர்ட்ஸ் J cap, டுவர்ட்ஸ் மைனஸ் J cap. அந்த மாதிரி இது டைரக்ஷனை கொடுக்குதா? அப்ப இது யாரு? மேக்னிடியூட். சார் இதுதான் மேக்னிடியூட். அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் தான் மேக்னிடியூட், இது டைரக்ஷன். சோ ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு வெக்டார். ஏன் சார் இது வெக்டார்னா, இவருக்கு மேக்னிடியூடும் இருக்கு, இவர் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுங்கிற டைரக்ஷனும் இருக்கு. ஸோ அப்போ எல்லா வெக்டார்ஸுமே அது எந்த வெக்டாரா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்க போற ஈக்குவல், அன்ஈக்குவல் வெக்டார்ஸ், பேரலல் வெக்டார்ஸ், ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ், ஓகே, நல் வெக்டார்ஸ், ஓகே, இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். யூனிட் வெக்டார்ஸ், நிறைய வெக்டார்ஸ் பார்க்க போறோம். அந்த வெக்டார்ஸ் எல்லாமே வெக்டார்ஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாத்துக்குமே மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். பட் அவங்களோட சில கேரக்டர் இருக்கு. ஒரு சிலருக்கு மேக்னிடியூட் சேமா இருக்கும், ஒரு சிலருக்கு டைரக்ஷன் சேமா இருக்கும், ஒரு சிலருக்கு மேக்னிடியூடும் டைரக்ஷன் ரெண்டுமே சேமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் ஈக்குவல் வெக்டார்ஸ், அன்ஈக்குவல் வெக்டார்ஸ்னு ஸ்ப்ளிட் பண்றாங்க. இஸ் ஜஸ்ட் அ டைப், இஸ் ஜஸ்ட் அ டைப். லைக் இப்போ ஸ்கூல்ல எப்படி கிரேடா ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, மோர் தென் 90 எடுக்கிறவங்கள ஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஆர் A+ ஸ்டூடெண்ட்ஸ், மோர் தென் 80 எடுக்கிறவங்க ஒரு கிரேடு, மோர் தென் 70 எடுக்கிறவங்க ஒரு கிரேடு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. பட் எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். இதுல அவங்க மார்க்கை வச்சு கிரேட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பார்க்க போறது எல்லாருமே வெக்டார்ஸ் தான். பட் அவங்களோட சில கேரக்டரை வச்சு ஈக்குவல், அன்ஈக்குவல், பேரலல், ஆன்டி பேரலல், ஓகே, ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் பிரிக்க போறோம். பட் எனிவேஸ் ஆல் ஆர் வெக்டார்ஸ்.
வெக்டார்ஸை பற்றி தான் இந்த சாப்டரில் படிக்கணும். ஓகேவா? கிரேட். Now this A and B சார் ரெண்டு ஏரோ மார்க்கோட லென்த்தும் சேம் தான், ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்காங்க. அப்போ இவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேம் லென்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் மேக்னிடியூட், ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறாங்க சார். அப்போ இதுவும் ஈக்குவல் வெக்டார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் I have another example. Listen. If this is A vector, if this is B vector, A vector and B vector. Sir, இதை சொல்லுங்க. A vectorம் B vectorம் ஒரே டைரக்ஷன் தான். Okay, fine. But the magnitude of A vector and magnitude of B vector is completely different. Sir, B vector oda magnitude is more than that of A vector magnitude. கரெக்டா? அப்ப இவங்க யாருன்னா இவங்க unequal vectors. ஓகே, unequal vectors. இவங்க ஈக்குவல் வெக்டார் கிடையாது, இவங்க unequal vectors. ஓகே, சோ சார் அப்ப மேக்னிடியூட் வேற வேற இருந்தா தான் unequal வெக்டாரா சார்? நோ. ஒருவேளை டைரக்ஷன் வேற வேற இருந்தாலும் அதுவும் unequal vectors தான். ஓகே, listen. I will give you another example. Okay, listen. Now ரெண்டு பேரும் இப்போ இது A வெக்டார், இந்த பக்கம் இருக்கிறது B வெக்டார். இப்போ A வெக்டாரும் B வெக்டாரும் சேம் மேக்னிடியூட், பட் டைரக்ஷன் A is just opposite to B. A is just opposite to B. இப்படி இருந்தாலும் இதுக்கு பேரும் unequal vectors தான். So unequal னா என்ன அர்த்தம்னா ஒருவேளை unequal magnitude or unequal direction. இது ரெண்டுல எது இருந்தாலுமே ஒருவேளை மேக்னிடியூட் ஈக்குவலா இல்ல அப்ப unequal vectors, ஒருவேளை டைரக்ஷன் ஈக்குவலா இல்ல unequal vectors. சார் ரெண்டுமே ஈக்குவலா இல்ல சார், அப்போ unequal vectors. இங்க பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலா இல்லனாலும் அதுவும் unequal vectors தான். இப்போ இது A vectors, ஓகே, இது B vector, இது B vector. இப்போ A vector ஓட magnitude B vector ஓட magnitude are totally different, and direction of A vector and direction of B vector is also totally different. அப்ப இவங்க என்னது? இவங்களும் unequal vectors. I hope this is clear. Is this clear? Sir, same magnitude, same direction இருந்துச்சு அப்படின்னா அது equal vectors. Same magnitude இல்லாம இல்ல same direction இல்லாம இல்ல ரெண்டுமே இல்லாம இருந்தாலும் அதுக்கு பேரு unequal vectors. Clear? Fine. Listen. Now the next one. Okay, next parallel vectors. Okay, parallel vectors na we don't need to consider about the magnitude. Okay, magnitude inga important கிடையாது, only the direction is parallel. Okay, only the direction is parallel. டைரக்ஷன் மட்டும் parallel இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு parallel vectors. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது Aங்கிற வெக்டார், இது Bங்கிற வெக்டார். இப்போ Aங்கிற வெக்டாரோட மேக்னிடியூடும் Bங்கிற வெக்டாரோட மேக்னிடியூடும் டிஃபரண்ட், பட் the direction of A and direction of B are same. ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்காங்க இல்லையா? அப்படினா இவங்க parallel vectors தான் சார். இவங்க parallel vectors தான். பட் இவங்க parallel vectors ஓகே, இவங்கள unequal vectors னு சொல்லலாமா? ரீசன் என்ன சார்? டைரக்ஷன் சேம் பட் மேக்னிடியூட் டிஃபரண்ட். அப்படினா unequal vector கேட்டகரியிலயும் வருது இல்லையா? அப்ப இவங்கள unequal vector னு சொல்லலாம், parallel vectors னு சொல்லலாம். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் fourth one, anti-parallel vectors.
anti-parallel vectors. Anti-parallel vectors அப்படின்னா என்னன்னா ஒரு வெக்டாரோட டைரக்ஷனும் இன்னொரு வெக்டாரோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா, if the direction of vectors is opposite to each other அப்படின்னா உங்களுக்கு பேரு anti-parallel vectors. இதுக்கும் the magnitude is not a matter. ரெண்டு பேரும் சேம் மேக்னிடியூடும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடும் இருக்கலாம், பட் டைரக்ஷனை மட்டும்தான் வச்சு சொல்லணும். parallel anti-parallel, சேம் டைரக்ஷன் தான் parallel, opposite direction na anti-parallel vectors. Clear? Is this clear? Now the fifth category, okay, the fifth category is null vectors. Okay, null vectors. Null vectors பேர்ல இருக்கு பாருங்க, null vectors are zero vectors. Null vectors are zero vectors. Sir, zero vectors அப்படின்னா என்னன்னா the magnitude of vector, magnitude of any vector, எந்த வெக்டாரோட magnitude ஜீரோவா இருந்தாலும், if it is zero then the vector is null vector. அந்த வெக்டாருக்கு பேரு தான் null vector. சார் எப்படி சார் ஜீரோ வெக்டார் வரும், magnitude எப்படி சார் ஜீரோ ஆகும்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒன் டைமென்ஷன் சாப்டர்ல நீங்க நிறைய சம்ஸ்ல பார்த்திருப்பீங்க. if the ball or if the car it starts from rest, it starts from rest அப்படின்னா என்ன அர்த்தம்? initial velocity 0 ன்னு அர்த்தமா? சார் initial velocity which means it's a velocity, it's a vector. இப்போ நீங்களே சொல்றீங்கல்ல, if the car starts from rest னா initial velocity is 0 ன்னு அர்த்தமா? இப்போ u 0வா இருக்குல, வெக்டார் 0வா இருக்குல, கரெக்ட் தானே? அப்போ ஸ்ட்ரெஸ்ல ஸ்டார்ட் ஆகுற ஒரு ஆப்ஜெக்ட்டோட இனிஷியல் வெலாசிட்டி எப்பவுமே என்னது? இட் இஸ் a null vector. It is a null vector. அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் 0வா இருக்கும். கிளியர்? இதுதான் null vector. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் வெக்டார். ஓகே, யூனிட் வெக்டார். நான் யூனிட் வெக்டார் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் இதில் நான் சொல்றேன், அதுக்கு இந்த போர்டை கிளியர் பண்றேன். யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகே, நவ் சரி சார், ஒரு வெக்டார் எப்படி சார் சொல்லலாம்னு சொன்னேன் நான். பாருங்க, இஃப் ஏ இஸ் அ வெக்டார், ஏங்கிறது ஒரு வெக்டார். நான் சொன்ன என்ன வெக்டாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட், யாராக இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டார்க், மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், யாராக இருந்தாலும் ஓகே. இவங்க ஒரு வெக்டார். இந்த வெக்டாரை உங்களுக்கு கிவன்ல கொடுக்கும்போது there will be only two possibility. சார் வெக்டாரை ரெண்டு விதமா தான் கொடுக்க முடியும், வேற எப்படியும் கொடுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு, டைரக்டா இந்த வெக்டாரோட மேக்னிடியூட கொடுத்துட்டு it's acting some direction, it's acting north or south or east or horizontal or vertical or x-axis minus x-axis, y-axis minus y-axis, z-axis minus z-axis. இந்த மாதிரி ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட கொடுத்துட்டு அது என்ன டைரக்ஷன் அப்படியே சொல்ல முடியும். இது ஒரு மெத்தட். வெக்டாரை இப்படி கொடுக்கலாம், இது ஒரு மெத்தட். ஆர் வேற எப்படி சார் ஒரு வெக்டாரை கொடுக்கலாம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. a vector is some, like about maybe x ன்னு வச்சுப்போம், xi cap plus r minus, இங்க பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம், yj cap plus r minus, again plus minus எது வேணாலும் வரலாம், zk cap. so ஒரு வெக்டாரை ரெண்டு விதமா தான் சொல்ல முடியும். ஒன்னு, அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் கொடுத்துட்டு அதோட எக்ஸாக்ட் டைரக்ஷனை சொல்லுவாங்க. வேணும்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? if the mass, okay, the force of 50 newton, force of 50 newton is acting about x-axis, acting about x-axis, plus x-axis lat ஆகுது இல்லையா, இதை டைரக்டா அப்படியே சொல்லுவாங்க. force is equals to 50 newton is acting on the mass m about x-axis or minus x-axis or y-axis or minus y-axis, z or minus z. okay, so இது first method.
given இப்படி கொடுக்கலாம். In second method vector xi cap plus yj cap plus zk cap அப்படின்னு சொல்லுவாங்க. plus minus எப்படி வேணாலும் வரலாம் பாருங்க. இங்க பாருங்க ஒருவேளை minus xi cap வரலாம், minus yj வரலாம், plus z க்கு பதிலா minus z வரலாம், யாரோ ஒருத்தங்க minus வந்து மத்தவங்க plus வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். It's completely depends question. So இதுல என்ன வரும்னா ஒரு நம்பர் i cap, ஒரு நம்பர் j cap, ஒரு நம்பர் k cap இப்படி தான் வரும். ஓகேவா? இதோட அர்த்தம் இப்போ xங்கிறது magnitude about I axis. I னா x axis. I னா என்ன அர்த்தம்? x axis. J னா y axis. K னா z axis. ஓகே? ஒருவேளை minus I வருது சார் அப்படினா minus x axis. minus j வந்துச்சுனா minus y axis. minus k வந்துச்சுனா minus z axis. Clear? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். So some எப்படி வரும்னா for example if the velocity of a particle is 3i cap minus 4j cap plus 6k cap இப்படி கொடுத்திருப்பாங்க. இப்படி தான் கொடுத்திருப்பாங்க ஒரு வெக்டார். இதுல இந்த 3ங்கிறது என்னன்னா 3 magnitudes about x axis. 3 magnitude x axis ல இருக்கு. இங்க 4 magnitude about listen minus j அப்படினா என்ன அர்த்தம்? minus y axis னு அர்த்தம். இது plus 6 ஆ? so அப்ப 6 magnitude about plus k. அப்போ plus k னா plus z axis னு அர்த்தம். z axis ல 6 magnitude இருக்கு. minus y axis கீழ இருக்கு இல்லையா? minus y axis. அந்த minus y axis ல 4 magnitude இருக்கு. அடுத்து x axis ல 3 magnitude இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் ஒரு வெக்டாரை உங்களுக்கு givenல சொல்ல முடியும். ஒன்னு magnitude with direction or in terms of I j k. Clear? எந்த வெக்டாரா இருந்தாலும் இந்த ரெண்டே மெத்தட்ல தான் உங்களுக்கு क्वेश्चनல given கொடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? next பாப்போம். next point is magnitude of vector. சார் ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க, அதோட magnitude என்னன்னு கேக்குறாங்க. நான் என்ன சார் பண்ணனும்? இங்க பாருங்க. இப்போ டைரக்ட்டா நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் படி if force 20 newton is north of east அப்படினு சொல்றாங்கன்னு வெச்சுக்கலாம் क्वेश्चनல. சோ நார்த்துக்கும் ஈஸ்ட்க்கும் நடுவுல வர போகுது. ரைட்டா? about 30 degree. okay? maybe in with 30 degree அப்படினு வெச்சுக்கோங்க. சோ ஈஸ்ட்ல இருந்து 30 டிகிரி போனீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது அப்படினு சொல்லுது. இதுல 20ங்கிறது என்ன? 20ங்கிறது is just magnitude. ஓகே? அப்போ இந்த மாதிரி given வரும்போது டைரக்ட்டா மேக்னிட்யூடும் டைரக்ஷனும் கொடுக்கிற givenல நீ மேக்னிட்யூட கண்டுபிடிக்க வேணாம். ஏன்னா क्वेश्चनலயே இருக்கும் மேக்னிட்யூட். givenலயே மேக்னிட்யூட் இருக்கும். ஓகேவா? for first method of given you don't need to find magnitude. கரெக்ட் தானே? இப்போ velocity is 30 meter per second about x axis அப்படினா மேக்னிட்யூட் என்ன சார்? 30 தான். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தானே இருக்கு. மேக்னிட்யூடும் டைரக்ஷனும் வர வெக்டர் தானே அது. ஓகே? in the second method only we need to find magnitude. இப்போ second மெத்தட்ல எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ aங்கிறது ஒரு வெக்டாரா இருந்துச்சுனா அத xi cap plus yj cap plus zk cap னு கொடுப்பாங்களா? இதுல x plus or minus வரலாம், y plus or minus வரலாம், z plus or minus வரலாம். ஓகே? இது second method of given for vectors. ஓகே? இப்போ இந்த வெக்டார்ல இருந்து எப்படி சார் மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும் அப்படினா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. magnitude of a vector is இந்த a வெக்டாரோட மேக்னிட்யூட நான் எப்படி சார் எழுதணும்னா modulus of a vector னு சொல்லணும். ஓகே? modulus of a vector. இப்போ force vector is 2i minus 3j minus 2k னு வெச்சுக்கலாம். அப்போ magnitude of force என்னன்னு கேட்டாங்கன்னா it is modulus of force. acceleration க்கு modulus of a, momentum க்கு modulus of p.
ஓகே ஒரு வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ijk ல இருந்துச்சுன்னா அதோட மேக்னிட்யூட் எப்படி கண்டுபிடிக்கணும் மாடுலஸ் ஆஃப் த பர்టిక్యులர் வெக்டார் கீப் திஸ் இன் மைண்ட் ஓகே கிரேட் சோ இதுதான் மேக்னிட்யூட் ஆஃப் வெக்டார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படினா இட் இஸ் வெரி சிம்பிள் ஓகே வெக்டாரோட given in terms of ijk ல இருந்துச்சுனா அந்த வெக்டாரோட மேக்னிட்யூட கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் இஸ் ரூட் ஓவர் i ஓட கோஎஃபிஷியன்ட் x சோ அது ஸ்கொயர் பிளஸ் j ஓட கோஎஃபிஷியன்ட் y சோ y ஸ்கொயர் பிளஸ் k ஓட கோஎஃபிஷியன்ட் z சோ z ஸ்கொயர் ஓகே ஒரு வெக்டார் ஓட given ijk ல இருந்துச்சு அப்படினா அந்த வெக்டாரோட மேக்னிட்யூட கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணனும் modulus of the vector which means magnitude of the vector is equals to root over I coefficient square plus j coefficient square plus k coefficient square ij coefficient square which is x so x square j coefficient square which is y so y square k coefficient square which is z so z square sir இங்க வர நம்பர் வரும் பாருங்க இதுதான் magnitude of this vector okay இதிலேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் okay listen now if the force is 2i vector minus 3j vector plus k vector சார் மைனஸும் வரலாம் பிளஸும் வரலாம்னு சொன்னேன் இல்லையா இப்போ -3j ன்னு வந்திருக்குன்னு வெச்சுக்கோங்க இப்போ உங்ககிட்ட what is magnitude of force சார் மேக்னிட்யூட்னா இப்போ பாருங்க ஃபோர்ஸ் எப்படி 20 நியூட்டன் 30 நியூட்டன் 40 நியூட்டன் 3.8 நியூட்டன் அந்த மாதிரி நம்பர் வச்சு சொல்றீங்கல்ல அந்த மேக்னிட்யூட் என்னன்னு கேக்குறேன்ப்பா ஓகே இதுல இருந்து எனக்கு ஃபோர்ஸோட மேக்னிட்யூட மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்றேன் அதுக்கு என்ன பண்ணனும் மாடுலஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஓவர் i ஓட கோஎஃபிஷியன்ட் 2 அதனால 2 ஸ்கொயர் பிளஸ் j ஓட கோஎஃபிஷியன்ட் -3 சோ -3 ஸ்கொயர் பிளஸ் k ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க எதுமே இல்லனா which is 1 so 1 ஸ்கொயர் சோ ஆன்சர் என்ன ரூட் ஓவர் 2 square means 4 plus -3 square பண்ணீங்கன்னா it is plus 9 plus 1 square will be 1 so 9 plus 1 is 10 plus 4 is 14 so root 14 Newton is the modulus of this force vector in the vector oda magnitude or modulus is nothing but root 14 Newton is this clear come on yes இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வெக்டார் givenல டைரக்ட்டா மேக்னிட்யூடும் டைரக்ஷனும் மட்டும் தான் சொல்லுவாங்க இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க ஒருவேளை வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ijk ல இருந்துச்சுனா இந்த வெக்டாரை இந்த givenக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டீங்க ஜஸ்ட் மேக்னிட்யூடா மாத்திட்டீங்க கிளியர் புரிஞ்சுதா சூப்பர் ரைட் நெக்ஸ்ட் யூனிட் வெக்டார் சார் எல்லா வெக்டாருக்குமே யூனிட் வெக்டார் இருக்கும் ஓகேவா இதுல சில பாயிண்ட் நான் சொல்றேன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ யூனிட் வெக்டார் ஓகே யூனிட் வெக்டார் அப்படினா ஃபர்ஸ்ட் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் சார் இப்போ ஒருவேளை a ங்கிறது வெக்டார் ஓகே a வெக்டார் என்னன்னா எக்ஸாம்பிள் xi yj zk இதுதான் வெக்டார் given வெக்டார் ஓகே இந்த வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் என்ன சார் அப்படினா இந்த வெக்டாரோட யூனிட் வெக்டாரை நீ எப்படி எழுதணும் யூனிட் வெக்டாரை எப்படி எழுதணும் a cap ன்னு எழுதணும் a cap ன்னு எழுதணும் so a cap is nothing but unit vector of a இப்போ நான் உங்களுக்கு velocity vector is 2i -3j -2k ன்னு கொடுக்கிறேன்னு வெச்சுக்கலாம் இப்போ velocityயோட யூனிட் வெக்டார்னா என்ன v cap is யூனிட் வெக்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஓகே சோ எது வெக்டாரோ அந்த வெக்டாரோட கேப் தான் அந்த வெக்டாரோட யூனிட் வெக்டார் ஓகேவா சரி நெக்ஸ்ட் சார் யூனிட் வெக்டாரோட மேக்னிட்யூட் என்ன சார் அப்படினா மேக்னிட்யூட் ஆஃப் யூனிட் வெக்டாரோட மேக்னிட்யூட் ஆல்வேஸ் 1
சார் அந்த வெக்டார் என்னவா இருந்தாலும் சரி 270 i cap minus 5800 j cap plus 11500 k cap. சார் 5000 11000 பெரிய பெரிய நம்பர் வருதே, வரட்டும். இவங்களோட யூனிட் வெக்டாரும் 1 தான் வரும். மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார் 1 தான் வரும். ஓகேவா? வெறும் i cap minus j cap plus k cap சார் எல்லாத்துலயும் 1 1 தான் வருது. இவங்களுக்கும் யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் again it will be 1. அதான் இதுக்கு பேரு யூனிட் வெக்டார். ஒரு வெக்டாரோட ஒரு யூனிட்டை கண்டுபிடிக்கிறது, ஒரு வெக்டாரோட ஒரு யூனிட்டை கண்டுபிடிக்கிறது தான் யூனிட் வெக்டார். கிளியர்? நவ் சரி, இப்போ இந்த யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும் சார்? அதோட மேக்னிடியூட் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? ஓகேவா, பார்க்கலாமா? நவ் யூனிட் வெக்டார். இப்போ ஏ கேப்ங்கிறது தானே யூனிட் வெக்டார்னு சொன்னேன். இந்த யூனிட் வெக்டாரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஏவோட வெக்டார் டிவைட் பை அவரோட மாடுலஸ். சார் இதுக்கு பேர் என்ன? ஏ கேப் அப்படின்னா யூனிட் வெக்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ வெக்டார். சார் இவரோட யூனிட் தானே கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ அந்த வெக்டார் நியூமரேட்டர்ல வரணும், டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏனா என்னன்னு சொன்னேன்? மாடுலஸ் ஆஃப் ஏனா என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் எ வெக்டார். ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட் மாடுலஸ், ஒரு வெக்டாரோட கேப் யூனிட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வெக்டாரோட மாடுலஸ், ஒரு வெக்டாரோட மாடுலஸ் மேக்னிடியூட், ஒரு வெக்டாரோட கேப் யூனிட் வெக்டார். அதே ஒரு 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 குவாண்டிட்டிக்கு மேல கோடு மட்டும் போட்டீங்கன்னா அது வெக்டார். அப்ப இது வெக்டார். இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் டினாமினேட்டர்ல இருக்கு, இந்த வெக்டாரோட யூனிட் வெக்டார் லெஃப்ட் சைடுல இருக்கு. ஓகே ரைட். இப்போ அப்படியே ஃபில் பண்ணுங்க. ஏ வெக்டார் என்ன சார்? xi cap plus yj cap plus zk cap. கரெக்ட்டா? இது வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் த வெக்டார். சோ மாடுலஸ் என்ன வரும்? ரூட் ஓவர் I coefficient square is x, so x square plus j coefficient is y, so y square plus k coefficient is z, so z square. இப்போ இதுக்கு பேரு தான் யூனிட் வெக்டார் ஆஃப் A. நெக்ஸ்ட் மேக்னிடியூட். மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார். மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் 1 அப்படின்னா சார் அதுக்கு பேர் என்ன? யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட். யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட்னா யூனிட் வெக்டார்னா ஏ கேப், ஏ கேப்போட மாடுலஸ், ஏ கேப்போட மாடுலஸ். சார் இது ஏ வெக்டாரோட மாடுலஸ், இது ஏ கேப்போட மாடுலஸ். ஏ கேப்ங்கிறது ஏவோட யூனிட் வெக்டார். So unit வெக்டாரோட மாடுலஸ், which means மாடுலஸ்னாலே மேக்னிடியூட் ஞாபகம் வச்சுக்கோ. So இதோட மேக்னிடியூட், யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் is always 1. செக் பண்ணி பார்க்கலாமா? அது எப்பவும் 1 தான் இருக்கும். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு வெக்டார் எடுத்துப்போம், அந்த வெக்டாரோட யூனிட் வெக்டாரை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட கண்டுபிடிக்கலாம். அது 1 வருதான்னு பார்ப்போமா? கண்டிப்பா அது 1 வரும். நீங்க எப்பவும் அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சால்வ் பண்ண தேவையில்லை. பட் இப்போ உங்ககிட்ட சொன்னதுனால நான் என்ன ஒன்று சால்வ் பண்றேன். ஓகேவா? லிசன் நவ் எக்ஸாம்பிள். ஓகே, இஃப் the vector maybe momentum force எதுவா இருந்தாலும் சரி, நான் இப்போ வெக்டார்னே எடுத்துக்கிறேன். if A is a vector, this vector is I cap minus 2j cap plus 2k cap. இதான் வெக்டார். கொடுத்திருக்க வெக்டார் என்ன? I cap minus 2j cap plus 2k cap. கரெக்ட்டா? இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா, first we need to find unit vector of A, which means cap A. Cap A க்கு என்ன ஃபார்முலா? A vector by modulus of the vector. இங்கே A vector என்ன? I cap minus 2j cap plus 2k cap. இது vector. Divide by modulus of this vector. So இந்த வெக்டாரோட மாடுலஸ் I ஓட கோஎஃபிஷியன்ட் 1, so 1 ஸ்கொயர், plus J ஓட கோஎஃபிஷியன்ட் -2, so -2 ஸ்கொயர், plus K ஓட கோஎஃபிஷியன்ட் is 2, so அதனால 2 ஸ்கொயர். இப்போ ஆன்சர் என்ன வருது? I cap minus 2J cap plus 2K cap divide by, இங்க பாருங்க, இந்த டேர்ம் மட்டும் root over 1 square will be 1,
2 square will be 4, then again 2 square will be 4. So it is 9, root 9. Root 9 in the sense it is 3. Okay, so the denominator will be 3. Correct? இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்க இதுக்கு பேர் என்னப்பா? இதுக்கு பேர் என்ன? யூனிட் வெக்டார். கொடுத்திருக்க வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கீங்க. a cap கண்டுபிடிச்சிருக்கீங்க. மாடுலஸ் ஆஃப் a cap கண்டுபிடிக்கல. a cap கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? now மாடுலஸ் ஆஃப் a cap அப்படினா என்ன அர்த்தம்? இந்த வெக்டாருக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். எப்படி இந்த வெக்டாருக்கு இந்த மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சீங்க? அந்த மாதிரி இந்த வெக்டாருக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும். எந்த வெக்டாருக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கிறதுனாலும் ஃபார்முலா என்ன? ரூட் ஓவர் i கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். சார் i வந்து 1/3 தான காமன். சோ 1/3 the whole square plus j ஓடது என்ன? -2/3. so -2/3 the whole square plus k ஓட கோஎஃபிஷியன்ட் 2/3. so 2/3 the whole square. so எல்லாத்துலயுமே denominator is 3 square. denominator இருக்க 3 square root out எடுத்தீங்கன்னா it will be 1/3. then root over 1 square plus 2 square will be 4 and again 2 square will be 4. so 4 plus 4 8 plus 1 9 root out எடுத்தா it is 3/3. so the magnitude of unit vector is 1. here we proved. Is this clear? Is this clear, guys? Come on. Okay. So, இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் 2. ஒன்னு, எந்த வெக்டார் கொடுத்தாலும் அந்த வெக்டாரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது a cap. I mean the vector cap. எல்லா டைமும் a வா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல givenல. ஓகே, ஒருவேளை இது f வெக்டாரா இருந்தா f cap கண்டுபிடிச்சீங்கன்னா அது யூனிட் வெக்டார். நெக்ஸ்ட், அந்த f capக்கு மாடுலஸ் போட்டீங்கன்னா மேக்னிட்யூட் ஆஃப் யூனிட் வெக்டார். சார் வாட் எவர் த வெக்டார் இட் இஸ், அது என்ன வெக்டாரா இருந்தாலும் சரி அந்த வெக்டாருக்கு மாடுலஸ் போடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூட் ஓவர் i கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் j கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் k கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த வெக்டாரோட மேக்னிட்யூட கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப இது யூனிட் வெக்டார். இந்த வெக்டாருக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வெக்டாருக்கு ரூட் ஓவர் i கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் j கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் k கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ரைட். ஓகே, 1 minute. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், ரீசொல்யூஷன் ஆஃப் a vector. ஒரு வெக்டாரை எப்படி சார் ரீசொல்யூஷன் பண்றது? ரீசொல்யூஷன் இன் த சென்ஸ் ஒரு வெக்டாரை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றதுப்பா. ஒரு வெக்டாரை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றது. ஓகே, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், if the vector is a, ஞாபகம் வச்சுக்கோ, if the vector is a, if this vector is makes theta with respect to a reference line, keep this in mind. சார் இது horizontal line நான் சொல்லல, பட் இது horizontal தான். ஏன்னா நான் horizontal போட்டிருக்கேன், அதனால horizontal. சில கேஸ்ல அது ஹரிசாண்டலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, இப்போ ஒருவேளை இதுதான் ரெஃபரன்ஸ் லைன், இது ரெஃபரன்ஸ் லைன். இப்போ இங்க ரெஃபரன்ஸ் லைனோட ஒரு வெக்டார் ஆக்ட் ஆகுது, சேம் அந்த வெக்டார் a. ஓகே, இப்போ இந்த ஏங்கிற வெக்டார் ஹரிசாண்டலோட ரிலேட் பண்ணல, ரெஃபரன்ஸ் லைனோட நான் ரிலேட் பண்ணிருக்கேன். அதே தான் இங்கேயும் சேம் a வெக்டார் இஸ் ரிலேட்டட் டு ரெஃபரன்ஸ் லைன். சார் இது வெறும் ரெஃபரன்ஸ் லைன் தான். அந்த ரெஃபரன்ஸ் லைன் ஹரிசாண்டல் லைனா இருந்துச்சுன்னா நீங்க ஹரிசாண்டல்னு சொல்லிக்கலாம், வெர்டிகலா இருந்துச்சுன்னா வெர்டிகல்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை அந்த ரெஃபரன்ஸ் லைன் ஹரிசாண்டலாவும் இல்லாம வெர்டிகலாவும் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், it's just a reference line, that's all. It's just a reference line. Now if any vector makes theta with respect to a reference line, ஒரு ரெஃபரன்ஸ் லைனோட தீட்டாங்கிற ஆங்கிளோட இருந்துச்சு அப்படின்னா அந்த வெக்டாரை ரீசால்வ் பண்ணும்போது you will get two components. உங்களுக்கு ரெண்டு காம்பனன்ட்ஸ் வரும். ஒன்னு along the reference line, ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்னு
along the reference line. இந்த ஏங்கிற வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் லைனுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, தீட்டா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது என்னவா மாறும்? a into cos தீட்டாவா மாறும். ஓகேவா? இன்னொரு காம்பனன்ட் நீங்க எடுத்திருக்கிற a காசுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். எடுத்திருக்கிற a காசுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். a காசுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? a sin தீட்டான்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏங்கிற வெக்டார் தீட்டாங்கிற ஆங்கிள் ரெஃபரன்ஸ் லைனோட இருந்துச்சுன்னா, தீட்டாங்கிற ஆங்கிள் ரெஃபரன்ஸ் லைனோட இருந்துச்சுன்னா, வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு வந்தா வெக்டார் இன்டு காஸ் தீட்டா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது வெக்டார் இன்டு சைன் தீட்டா. இதுல இன்னொன்னு சார், இந்த ரெக்டாங்குலர் காம்பனன்ட், ஓகே, இந்த காம்பனன்ட் இருக்கு இல்லையா, இந்த காம்பனன்ட் நீ இங்கேயும் வரையலாம், இல்லனா இங்கேயும் வரையலாம். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. இதே வெக்டார் தான் இங்கேயும் இருக்கு, ரெண்டும் ஒரே வெக்டார் தான். ஓகே, ரீசன் சார் எப்படி சார் இந்த வெக்டார் இங்க இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வெக்டாரை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க, எஃப்ங்கிற வெக்டார். இந்த எஃப்ங்கிற வெக்டாரோட மேக்னிடியூட் இவ்வளவு பெருசு, இதோட டைரக்ஷன் இது. இப்போ இந்த வெக்டாரை நீங்க இங்க இருந்து அப்படியே எடுத்து கொண்டு வந்து இங்க கூட போடலாம், இதுல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஒரு வெக்டாரை we can trace without changing its magnitude and direction. அந்த வெக்டாரோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகாம உங்களால அந்த வெக்டார் என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஓகேவா? அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால அதை தான் இங்க இருந்த வெக்டாரை இங்க கொண்டு போயிருக்கோம். ரெண்டும் ஒன்று தான், பட் ரெண்டுல ஏதோ ஒன்று தான் எடுத்துக்கணும். ஒன்று இதை தான் எடுக்கணும், இல்லாட்டி இதை தான் எடுக்கணும். ரெண்டையுமே எடுக்க முடியாது, ஏன்னா ரெண்டும் ஒரே வெக்டார் தான். நீங்க இங்கேயும் வச்சுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் ட்ரேஸ் இங்கேயும் வச்சுக்கலாம், இல்லாட்டி ட்ரேஸ் பண்ணி இந்த பக்கமும் கொண்டு போய் வைக்க முடியும். கிளியர்? கிரேட். இப்போ இந்த சம்முக்கு வாங்கல, இங்க இப்போ ரெஃபரன்ஸ் லைனோட இருக்கிறது இதுதான் தீட்டா. இப்போ யாரு காஸ் காம்பனன்ட், யாரு சைன் காம்பனன்ட்? சார் இந்த ஏவை தீட்டாவுக்கு எடுத்துட்டு போனா இவரு தான் சார் காஸ், ஏ காஸ். இப்போ அந்த ஏ காசுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறவரு சைன், இவரு தான் ஏ சைன். இங்க போட்டாலும் ஓகே, இல்ல இங்க போட்டாலும் ஓகே. கரெக்டா? இப்போ ஏன் சார் நான் இந்த மாதிரி ஒரு இதை உங்களுக்கு நான் டீச் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஸ்கூல்ல இல்ல புக்ஸ்ல படிக்கும்போது ஹரிசாண்டல் காம்பனன்ட் இஸ் ஏ காஸ் தீட்டா, வெர்டிக்கல் காம்பனன்ட் இஸ் ஏ சைன் தீட்டான்னு தான் படிப்பீங்க. ஓகே, உடனே எப்பவுமே ஹரிசாண்டல் அப்படின்னா ஏ காஸ் தீட்டா, வெர்டிக்கல் அப்படின்னா ஏ சைன் தீட்டா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி மீனிங் கிடையாது. ஓகேவா? அந்த வெக்டார் எங்க ஸ்டார்ட் பண்ணிச்சோ, தீட்டா எங்க ஸ்டார்ட் பண்ணிச்சோ, ரெஃபரன்ஸ் லைன் எங்க இருக்கோ அங்க அந்த வெக்டார் போச்சுன்னா காஸ், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் சைன். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனன்ட். ஓகே, எப்ப சார் ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை ரெஃபரன்ஸ் லைன் ஹரிசாண்டலாவே இருந்துச்சுன்னா இப்போ ஏ காசுங்கிறது ஹரிசாண்டல், ஏ சைனுங்கிறது வெர்டிக்கல். பட் இங்க பாருங்க, ஏ காசுங்கிறது இது ஹரிசாண்டலா? இது ஹரிசாண்டலும் கிடையாது, வெர்டிக்கலும் கிடையாது, இது இன்க்ளைனா இருக்கு சார். அதே மாதிரி ஏ சைன் அதுவும் ஹரிசாண்டலும் கிடையாது, வெர்டிக்கலும் கிடையாது, அதுவும் எப்படி இருக்கு? இன்க்ளைனா இருக்கு. ஓகேவா? சோ ஹரிசாண்டல் அப்படினாலே காஸ், வெர்டிக்கல் அப்படினாலே சைன், அந்த மாதிரி இருக்கிற மென்டாலிட்டியை எடுத்துருங்க. ஓகே, அது அப்படி கிடையாது. ஓகே, இஸ் தட் கிளியர்? சோ இதுதான் ரீசொல்யூஷன் ஆஃப் எ வெக்டார். ஒரு வெக்டாரை ரீசால்வ் பண்ணும்போது we should take care about these 2 points. ஓகே, ஒரு வெக்டாரை தீட்டாவுக்கு எடுத்துட்டு போனா வெக்டார் இன்டு காஸ், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது வெக்டார் இன்டு சைன். கிளியர்? கிரேட். நெக்ஸ்ட் போலாமா? நவ் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லிசன். அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ். சார் ரெண்டு வெக்டாரை ஆட் பண்றத பத்தி பார்க்க போறோம் இதுல. ஓகேவா? இப்போ எதை அப்ளை பண்ணணும் சார் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. if the a vector is given in terms of I j k. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஒரு வெக்டாரை ரெண்டு விதமா கொடுக்க முடியும்னு சொன்னேனா? இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட், if a is x1 i cap plus y1 j cap
plus z1 k cap. சார் வெக்டார x1i y1j z1k னு கொடுத்துட்டாங்க சார். அது a வெக்டார். இன்னொரு வெக்டார் கொடுத்திருக்காங்க சார் b வெக்டார். எதுக்கு இன்னொரு வெக்டார் கொடுக்கணும் சார்? அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார் இருந்தா தானே ஆட் பண்ண முடியும். ஒரே வெக்டார் இருந்தா யார் கூட ஆட் பண்ண முடியும்? ரெண்டு வெக்டார் இருந்தா தானே ஆட் பண்ண முடியும். சோ அதுதான் இங்க ரெண்டு வெக்டார் கொடுத்திருக்காங்க. ரெண்டு வெக்டாரோட given ஃபார்மேட்டும் ஒன்னு i cap j cap k capல இருக்கு. இன்னொருத்தங்களும் அதே i cap j cap and k cap. Listen, இங்க நான் போட்டிருக்க x1 y1 z1 x2 y2 z2ங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பரா வரும். நான் இங்க அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி போடுறேன். இதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது நான் நம்பர்ல வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? கிரேட். Now addition of vectors சார். அப்படினா a vector plus b vector னு அர்த்தம். addition of vectorனா a vector plus b vector. இப்போ a வெக்டாரையும் b வெக்டாரையும் ஆட் பண்ண சொல்றாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ, i வெக்டார i ஓட ஆட் பண்ணனும், j வெக்டார j ஓட ஆட் பண்ணனும், k வெக்டார k ஓட ஆட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இருக்குது a தானே. அப்ப a வெக்டார்ல i ஓட ஃபர்ஸ்ட் என்னது? x1. செகண்ட் வெக்டார்ல i ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? x2. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? x1 plus x2 i cap plus j வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் y1. ஓகே, b வெக்டார்ல இருக்க j ஓட கோஎஃபிஷியன்ட் y2. so y1 plus y2 j cap plus a வெக்டாரோட k ஓட கோஎஃபிஷியன்ட் z1. b வெக்டார்ல k ஓட கோஎஃபிஷியன்ட் is z2. ரெண்டையும் ஆட் பண்ணா z1 plus z2 k cap. is this clear? இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? so இதுதான் addition of vectors. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒருவேளை நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ a வெக்டார் is 2i minus 3j plus 4k வெக்டார். இது ஃபர்ஸ்ட் வெக்டார். இப்போ b வெக்டார் is given as ஓகே 2i வெக்டார் minus 3j வெக்டார் plus 2k வெக்டார்னு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கலாம். இப்போ ரெண்டு வெக்டார் கொடுத்திருக்காங்க. இதுல ஓகே, இதுல அடுத்து இதுல கொஞ்சம் மாத்திக்கலாம். யாரையாவது x லைக் இவங்கள மைனஸ் போட்டுக்கலாமா? ஓகே, இது மைனஸ். கிரேட். இப்போ ஈவன் இது கூட மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? minus 2i minus 3j minus 2k வெக்டார். இப்போவும் உங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா a வெக்டாரையும் b வெக்டாரையும் ஆட் பண்ண சொல்றாங்க. a வெக்டார் plus b வெக்டார் ஆட் பண்ண சொல்றாங்க. இப்போ நீ ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலால வர இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வெக்டார்னு சொல்லுவோம். செகண்ட் வரவங்கள நம்ம செகண்ட் வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டார்ல இருக்க i கோஎஃபிஷியன்ட்ட செகண்ட் வெக்டார்ல இருக்கிற i கோஎஃபிஷியன்ட்டோட ஆட் பண்ணனும். அப்படினா ஃபர்ஸ்ட் வெக்டார்ல இருக்க i கோஎஃபிஷியன்ட் என்ன? 2 பிளஸ் செகண்ட் வெக்டார்ல இருக்க i கோஎஃபிஷியன்ட் என்ன? -2 ஆஃப் i cap. ஓகே, பிளஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார்ல j ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -3 பிளஸ் இந்த பிளஸ் தான் இங்க போட்டுட்டு இருக்கேன். ஓகே, தென் இவர் என்னது? -3 ஆஃப் j cap. நெக்ஸ்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார்ல இருக்கிற k ஓட கோஎஃபிஷியன்ட் இஸ் +4. தென் ஃபார்முலால பண்ண சொன்ன பிளஸ், அப்புறம் இவரோடது -2 ஆஃப் k வெக்டார். is this clear? now the answer +2 -2 is 0 i cap. -3 is -6 j cap. Okay, +4 -2 is +2 k cap. so in the given க்கு a vector plus b vector is -6j plus 2k is the answer. சரி, இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? so இதுதான் first method. உங்களோட given ஒருவேளை in terms of i vector, j vector, k vectorல இருந்து அந்த ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் i ஓட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் நீங்க எது பண்ணணும்? செகண்ட் வெக்டாரோட i ஓட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது பிளஸ் மைனஸ் எது வருதோ அந்த சிம்பிள் வச்சு நீங்க ஆட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் -i 0 ஆகலாம் இங்க வந்த மாதிரி. ஓகே, சம்டைம்ஸ் ரெண்டு மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறி ஆட் ஆகலாம். இத இங்க வந்த மாதிரி -3 ஆஃப் -3 இட் இஸ் -6. ஓகே, சோ இந்த மாதிரி வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்
listen. So first method முடிஞ்சதா? Given வந்து ஒருவேளை in terms of I, J, K வா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சிம்பிளா அந்த ரெண்டு வெக்டார்ஸை ஆட் பண்ணீங்கன்னா போதும். I கோஎஃபிஷியன்ட் I ஓட, J வை J ஓட, K வை K ஓட ரெண்டு வெக்டார்ல இருந்து ஆட் பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒருவேளை இது ஃபர்ஸ்ட் மெத்தட் guys. given ஒருவேளை in terms of I, J, K ல இருந்துச்சுன்னா this is the method. If for the second method, if A vector is 5 magnitude, okay, B vector is 3 magnitude, okay, then theta என்ன அர்த்தம்? angle between the vectors. சார் ரெண்டு வெக்டாருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிளை क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. இந்த ஆங்கிள் ஒருவேளை 30 டிகிரி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டாவது மெத்தட் சொன்னனா, ரெண்டு வெக்டாரோட given கொடுத்துட்டு அந்த ரெண்டு வெக்டாருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ A வெக்டார் பிளஸ் B வெக்டாருக்கு நீங்க என்ன சார் பண்ணணும்? A வெக்டார் பிளஸ் B வெக்டாருக்கு நீ பண்ண வேண்டியது parallelogram rule. parallelogram rule. அந்த ஃபார்முலா என்ன சொல்லுச்சு? root over A vector, I mean A vector plus B vector is nothing but root over magnitude of A square. சார் magnitude of A னா இதுதான் magnitude. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? வெக்டார் ரெண்டு விதமா கொடுக்கலாம். ஒன்னு அதோட மேக்னிட்யூட் கொடுக்கலாம், இன்னொன்னு அந்த வெக்டாரோட IJK கொடுக்கலாம்னு சொன்னேனா. இப்போ இவங்க டைரக்ட்டா மேக்னிட்யூட் தான கொடுத்திருக்காங்க. அப்போ உங்களோட given வெக்டாரோட மேக்னிட்யூட் மட்டும் வந்துச்சு அப்படினா இப்போ ரெண்டு வெக்டார்ஸை ஆட் பண்ணனும் அப்படினா நீ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா parallelogram rule. அது என்னது? A வெக்டார் பிளஸ் B வெக்டார்னா ரூட் ஓவர் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB cos theta. சார் இந்த தீட்டாவை ஞாபகம் வச்சுக்கோ. this theta should be angle between the vectors. ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிளா இது இருக்கணும் சார். இது என்னவா இருக்கணும்? ரெண்டு வெக்டாருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிளா இருக்கணும். கிளியரா? ஓகே, listen, come on. So இதுதான் parallelogram rule. இந்த ரூல் படி இதை அப்ளை பண்ணுங்க. root over A ங்கிறது magnitude of A vector which is 5. So 5 square plus B square, B is 3, so 3 square plus 2 into A is 5, B is 3 into cos 30 degree. Okay, so 30 படினா root 3 வரும். நான் சம்ம ஈஸி பண்றதுக்காக 60 டிகிரி மாத்திக்கிறேன். ஓகேவா? சம்ம ஈஸி பண்றதுக்காக நான் 60 டிகிரி மாத்திக்கிறேன். Okay, if it is 60 degree. Now root over 5 square na it is 25 plus 3 square means 9 plus 2 into 5 3s are 15 into cos 60 is 1 by 2. So 2 will cancel. Now root over 25 plus 15 it is 40. 40 plus 9 it is 49. Okay, root 49 na evlo? It is 7. So 7 magnitude. இப்போ A வெக்டாரையும் B வெக்டாரையும் ஆட் பண்ணா வர ரிசல்ட் magnitude is 7. Okay, so addition of vectorல ரெண்டே விதம் தான் இருக்கு, ரெண்டே மெத்தட் தான் இருக்கு. ஒன்னு உங்களோட வெக்டார் உங்களுக்கு கொடுக்கிற given வெக்டாரை IJK ல கொடுக்கலாம், இல்லனா உங்களுக்கு கொடுக்கிற வெக்டார்ஸை அவங்க in terms of magnitudeல கொடுக்கலாம். இப்போ வெக்டார்ஸ் ஒருவேளை மேக்னிட்யூட்ல இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் ரூட் ஓவர் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB cos θ அப்ளை பண்றீங்க, ரிசல்ட் தான் உங்களுக்கு A பிளஸ் B ஓட ரிசல்ட். ஓகே, இஸ் திஸ் கிளியர்? இஸ் திஸ் கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் guys, நெக்ஸ்ட் இதுவே சார் ரெண்டு வெக்டாரோட மேக்னிட்யூட் கொடுத்துருக்காங்க சார். ஓகே, பட் எனக்கு ரிசல்ட் வேணும் சார், ரிசல்ட்டோட டைரக்ஷன் வேணும் சார். நீங்க ரிசல்ட் கண்டுபிடிச்சீங்க இல்லையா, A வெக்டார் பிளஸ் B வெக்டார்னு, இந்த ரிசல்ட்டோட டைரக்ஷன் எனக்கு வேணும். அப்படி டைரக்ஷன் வேணும்னா நான் என்ன பண்றது? கம் ஆன், நான் சொல்றேன், இங்க பாருங்க. Listen. Finding direction. Listen carefully.
Okay, finding direction if this is a vector. Okay, now this may be b vector. இதான் क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டைரக்ஷனுக்கு மட்டும் சொல்றேன்ப்பா. உங்களோட given magnitude இருந்து ரிசல்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. this is parallelogram rule. okay, a vector plus b vector னா root over a square plus b square plus 2ab cos theta யூஸ் பண்ண போறீங்க. சில டைம் இந்த a plus b a minus b க்கு மட்டும் சில டைம் நமக்கு இந்த டைரக்ஷன் ஃபைண்டிங் மெத்தட் யூஸ் ஆகும் சம் சால்வ் பண்ணும்போது. அதுக்காக தான் இதை நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன். இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா a வெக்டாரோட டைரக்ஷனும் b வெக்டாரோட டைரக்ஷனும் தெரிஞ்சா போதும். எனக்கு டைரக்ஷன் ஆஃப் a and டைரக்ஷன் ஆஃப் b தெரிஞ்சா போதும். இப்போ டைரக்ஷன் ஆஃப் a ஒருவேளை இந்த பக்கம் இருக்கு, டைரக்ஷன் ஆஃப் b ஒருவேளை இந்த பக்கம் இருக்கு. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு எப்படி சார் டைரக்ஷன் ஆஃப் a plus b கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள். a வெக்டார் இருக்கா, அந்த a வெக்டாரை அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க. ரீசன் என்னன்னா நீங்க ஃபைண்டிங் டைரக்ஷன் ஆஃப் a plus b. சார் a plus b னா யாரு? a plus b னா யாரு? a plus b is nothing but this result. இந்த ரிசல்ட் தானே இவரோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க போறோம். இப்போ a plus b ஓட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலால வர ஃபர்ஸ்ட் வெக்டார் யாரு? a. ஃபார்முலால வர செகண்ட் வெக்டார் யாரு? b. இது சாதாரண b இல்ல plus b. plus b. சேம் a is also plus a. இது plus a plus b. இப்போ என்ன பண்ணணும்? plus a இருக்கு இல்லையா, இந்த a வை ட்ரேஸ் பண்ணி இங்க போடுங்க. இதுதான் plus a, அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டார். உங்க ஃபார்முலால வர ஃபர்ஸ்ட் வெக்டார் எடுத்து இங்க போட்டீங்க. நெக்ஸ்ட் plus b, இந்த b வெக்டாரை ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துல போடுங்க. இது plus b வெக்டார், அதாவது செகண்ட் வெக்டார். ரீசன் சார் ஃபர்ஸ்ட் வெக்டாரோட ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதுல செகண்ட் வெக்டாரோட டெயில் தொடர மாதிரி ஃபிட் பண்ணணும். ஏன்னா நீ கால்குலேட் பண்றது a வெக்டார் plus b வெக்டார். இங்க a தான் ஃபர்ஸ்ட், b செகண்ட். அதனால a ஃபர்ஸ்ட் வரணும், b செகண்ட் வரணும். a வெக்டாரோட ஹெட் b வெக்டாரோட டெயில் டச் பண்ணணும். இதை வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டெயிலையும் செகண்ட் வெக்டாரோட ஹெட்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட a plus b வெக்டாரோட டைரக்ஷன். a plus b வெக்டாரோட டைரக்ஷன். கிளியர்? இப்போ a plus b னா ஓகே. இப்படி சார் b plus a னா என்ன சார் பண்ணணும்? b plus a. b plus a என்ன பண்ணணும்? சேம் b வெக்டாரை ட்ரேஸ் பண்ணி இங்க போடுங்க. இது b வெக்டார், ஏனா b வெக்டார் இஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார், a வெக்டார் இஸ் செகண்ட் வெக்டார். நவ a வெக்டாரை எடுத்து இங்க போடுங்க. ஓகே, நவ இத ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கனா இதுதான் b வெக்டார் பிளஸ் a வெக்டார். சார் a வெக்டார் பிளஸ் b வெக்டாரும் b வெக்டார் பிளஸ் a வெக்டாரும் ஆல்மோஸ்ட் சேம். ஆல்மோஸ்ட் இல்ல, எக்ஸாக்ட்லி சேம். மேக்னிடியூட் வைஸும் சேம் தான், டைரக்ஷன் வைஸும் சேம் தான். சோ இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோ. a வெக்டார் பிளஸ் b வெக்டாரும் b வெக்டார் பிளஸ் a வெக்டாரும் மேக்னிடியூட் வைஸும் சேம், டைரக்ஷன் வைஸும் சேம். ஓகே, a பிளஸ் b வெக்டார்னாலும் இதே ஃபார்முலா தான், b வெக்டார் பிளஸ் a வெக்டார்னு கொடுத்தாலும் இதே ஃபார்முலா தான். சார் இந்த போர்டுல நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை டீச் பண்ணியிருக்கேன். ஒன்னு, ரெண்டு வெக்டார்ஸோட மேக்னிடியூட் அவங்களோட தீட்டா கிடைச்சா போதும், என்னால a plus b வெக்டாரையோ இல்ல b plus a வெக்டாரோட மேக்னிடியூடையோ கால்குலேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சார் a plus b வெக்டார் இல்ல b plus a வெக்டார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்ட்டா நான் தீட்டாவை சொல்லல, டைரக்ஷன். எக்ஸாக்ட்டா தீட்டாவை பத்தி நான் பேசல, வெறும் டைரக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a plus b or b plus c, அவங்களோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இந்த மெத்தட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரையாங்குலர் லா, அடிஷன் ஆஃப் ட்ரையாங்குலர் லா. ஓகே, சோ ஃப்ரம் தீஸ் போர்ட் இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன கன்க்ளூஷன் வருது? a வெக்டார் பிளஸ் b வெக்டாரும் b வெக்டார் பிளஸ் a வெக்டாரும் சேம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கரெக்டா?
Is this clear? Next போலாமா? Subtraction of vectors. Sir, addition of vectors பார்த்துட்டோம். A vector plus B vector என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது A vector minus B vectorோ இல்ல B vector minus A vectorோ வந்துச்சுனா என்ன சார் பண்ணணும் அப்படினு. Okay, again from first given எப்படி இருக்கலாம்? A vector in terms of ijk ல கொடுக்கலாம், B vectorையும் in terms of ijk ல கொடுக்கலாம். ஒருவேளை ijk ல கொடுத்தாங்கனா A vector minus B vector or B vector minus A vector எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். ஓகேவா? இப்போ A vectorஐ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே x1i plus y1j plus z1k னு கொடுத்திருப்பாங்க. B vectorஐ x2i plus y2j plus z2k னு கொடுத்திருப்பாங்க. இது A vector and B vector ஓட magnitudes. I mean, you know, in terms of I cap, J cap, K cap. இப்போ உங்களோட question ஒருவேளை A vector minus B vector னு இருந்துச்சுனா நல்லா கவனிங்க. A vector னா first vector is A, second vector is minus B. Okay? So A vector minus B vector னா first A vector ஓட coefficient B vector ஓட I coefficient ல மைனஸ் பண்ணனும். அப்படினா என்ன அர்த்தம்? x1 minus x2 I cap plus A vector ஓட J coefficient is y1 minus B vector ஓட J coefficient is y2. So y1 minus y2 பண்ணனும். Plus, so இது J cap. Plus, K ஓட coefficient is z1 minus second vector க்கு z2 அவங்களோட vector K cap. இதுதான் A vector minus B vector. Clear? இதுவே B vector minus A vector னு கொடுத்திருந்தா இங்க கதையே வேற. இங்க பாருங்க. If B vector minus A vector. இப்போ நீங்க என்ன பண்ணனும்? ரிவர்ஸ்ல போணும். சார் இவர்கிட்ட மைனஸ் பண்ணனும். B vector ஓட கோஎஃபிஷியன்ட் I க்கு என்னது? x2 minus A வுக்கு x1. So x2 minus x1 I cap plus y2 minus y1 J cap plus z2 minus z1 K cap. So இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா A vector minus B vectorம் B vector minus A vectorம் is not same. கண்டிப்பா ரெண்டுமே மேக்னிட்யூட் வைஸும் டிஃபரெண்ட் தான், டைரக்ஷன் வைஸும் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஓகே, so keep this in mind. A vector plus B vector equals to B vector plus A vector. சார் ஏவையும் பியையும் ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான், பியையும் ஏவையும் ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். பட் A vector minus B vector is totally different from B vector minus A vector. Keep this in mind. Okay, so now இப்போ நான் நியூமெரிக்கல் ஒன்னு இத வச்சு சால்வ் பண்றேன். ஓகேவா? Example. Okay, if the A vector is 3i minus 2j minus 3k. Okay, the B vector is 2i minus 3j plus 4k vector. Now A vector minus B vector என்னன்னு பாருங்க. A vector minus B vector னா I ஓட coefficient in A minus I coefficient in B. I coefficient in A is 3 minus இந்த minus formula வர minus I coefficient in B is 3 of I vector. Next plus J ஓட coefficient in A was minus 2. ஃபார்முலால வர மைனஸ் இந்த மைனஸ் இது. நெக்ஸ்ட் minus 3 of J vector plus இங்க A vectorல வர K coefficient is minus 3, ஃபார்முலால வர minus and B ல இருக்கிற K coefficient is 4 times K vector. Now the result is 3 minus 2 is 1 I cap. இங்க பாருங்க minus of minus, it is plus minus into minus, it is plus. So minus 2 plus 3, it is plus K plus plus J vector and plus J vector and minus 3 minus 4 is minus 7K vector. இதுதான் சார் A vector minus B vector. இப்போ B vector minus A vector என்ன வருதுன்னு பாப்போமா? B vector minus A vector பாருங்க, அது டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும்.
b vector minus a vector. இப்போ என்ன பண்ணோம்? b vectorல i coefficient is 2 minus a vectorல இருக்கிற coefficient of i is 3 i vector plus secondல இருக்கிற j ஓட coefficient is minus 3 formulaல வர minus அப்புறம் coefficientலயே ஒரு minus வருது so minus 2 of j vector plus second vector b vector oda k coefficient is 4 formula la vara minus and given la already minus 3 irukku in a vector of coefficient k is k vector. The result 2 minus 3 is I cap, minus of minus it is plus, minus of minus it is plus, minus 3 plus 2 is minus j vector, then minus of minus it is plus 7 k vector. Okay, so here the thing is totally different. Correct? So a vector minus b vector and b vector minus a vector is not same. Is not same. Clear? So இது vector oda subtraction la இருக்கிற first method. Next, இதுவே vector oda magnitude உங்களுக்கு questionல கொடுத்தா, vector oda magnitude உங்களுக்கு questionல கொடுத்தா அப்போ என்ன சார் பண்ணணும் பாப்போமா? Come on. Next 1 minute. Okay, next இப்போ இதுவே given வந்து உங்களுக்கு ஒருவேளை in terms of you know like magnitude இருந்துச்சு அப்படின்னா, so that this is second method. If a vector is 5 magnitude and the b vector is 3 magnitude and theta if it is 60 degree. Okay, இப்படி கொடுத்துட்டாங்க. ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூடும் அந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற தீட்டாவும் क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்படி கொடுக்கலாம் ஆர் சம்டைம்ஸ் இப்படி கொடுப்பாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வெக்டார் இஸ் 5, ஓகே, செகண்ட் வெக்டார் இஸ் 3, the angle between the vectors is 60 degree. சார் ரெண்டும் சேம் தான். ஓகே, a வெக்டார் இது, b வெக்டார் இது, ரெண்டு வெக்டாருக்கும் நடுவுல இருக்கிற தீட்டா 60. இப்படியும் கொடுக்கலாம் இல்ல டயகிராம்லயும் கொடுக்கலாம், ரெண்டும் ஒரே மீனிங். ஓகே, இப்போ இதுல ரிசல்டன்ட் வெக்டார், அதாவது a வெக்டார் மைனஸ் b வெக்டார் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். a வெக்டார் மைனஸ் b வெக்டார் கேக்குறாங்க. என்ன பண்ணனும்? the parallelogram law. இந்த law என்ன சொல்லுது? a வெக்டார் மைனஸ் b வெக்டார் is a square plus b square minus 2ab cos theta. அவ்வளவுதான், simple. Now the a is 5, so 5 square plus b is 3, so 3 square minus 2 into a is 5, b is 3, then theta is 60, cos 60 was 1 by 2. Now 2 will cancel. Now 5 square is 25 plus 3 square is 9 minus 5 into 3 is 15. Okay, so 25 minus 15, it is 15. I mean, no, it is 10. So 10 plus 9 is root 19. So root 19 அப்படிங்கிறது a minus b வெக்டாரோட magnitude. a minus b வெக்டாரோட magnitude. Okay, now இதுவே ஒரு கொஸ்டின்ல a minus b வெக்டாரோட magnitude கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இந்த a minus b வெக்டாரோட டைரக்ஷன் எங்க சார் இருக்கும்? டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா என்ன ஸ்டேட் பண்ணுச்சு? a வெக்டார் மைனஸ் b வெக்டார் தானே. அப்ப a தான் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட், b இஸ் செகண்ட் காம்போனன்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட், இது செகண்ட் காம்போனன்ட். ஃபர்ஸ்ட் வெக்டாரை ட்ரேஸ் பண்ணி அப்படியே போடணும்.
ஓகேவா 5 னா 5 தான் A. Second vector is minus B, not plus B, minus B. Sir, plus B தான் இது. Minus B யாருன்னா இது. அதுக்கு anti parallel இருக்காங்க இல்லையா? அவங்க தான் minus B, which means minus 3. Okay? Minus B னு சொன்னா சரி இல்ல. அவங்க கொடுத்த magnitude 3ங்கிறதுனால நான் minus 3 னு எடுத்தாலும் சரி. இப்போ second vector இப்படி இருக்கா? இந்த second vector கொண்டு வந்து நான் இங்க போடணும். Clear? இதுதான் minus 3. Now the result ஓட direction எப்படி இருக்கும்? இப்படி இருக்கணும். Okay, so இதுதான் A vector minus B vector. First vector ஓட head, second vector ஓட tail touch பண்ணணும். First vector ஓட head, second vector ஓட tail touch பண்ணணும். Clear? Is this clear? Okay, so நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க சார் அப்படின்னா இங்க பாருங்க இது A வெக்டார் இது B வெக்டார் அதாவது மைனஸ் B வெக்டார். இப்போ A வெக்டார் மைனஸ் B வெக்டாரோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இதுதான் A வெக்டார் மைனஸ் B வெக்டார். ஓகே, இதுவே क्वेश्चनல A வெக்டார் plus B வெக்டார்னா plus B னா இங்கேயே தான் இருக்கு. இது A வெக்டார் இது B வெக்டார். அப்ப என்ன பண்ணுவீங்க? A வெக்டார் அப்படியே எடுத்துப்பீங்க, B வெக்டார் இங்க கொண்டு வந்து போடுவீங்க. இப்போ ரிசல்ட் இதுதானே. இது A வெக்டார் plus B வெக்டார். சோ A வெக்டார் plus B வெக்டார்னா இந்த பக்கம் இருக்கும். A வெக்டார் plus B வெக்டார்ங்கிறது இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல வரும். A வெக்டார் minus B வெக்டார்ங்கிறது இந்த ரெண்டு வெக்டாருக்கும் வெளியில போகும். இப்படி போகுது பாருங்க. In fourth quarter. Okay, I hope this makes sense. Is this clear? Is this clear? Okay, come on. Next. So this is the second method of subtraction. Okay, first method of subtraction என்னது? டைரக்ட்டா I cap j cap k cap கொடுத்திருப்பாங்க. சிம்பிளா மைனஸ் பண்ணீங்கனா போதும். first vector ஓட I coefficient, second vector ஓட I coefficient. first vector ஓட j, second vector j. அப்படி மைனஸ் பண்ணீங்கனா போதும். But இந்த செகண்ட் மெத்தட்ல ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூடும் அந்த வெக்டார்ஸ்க்கு நடுவுல இருக்கிற தீட்டாவும் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படினா √a² + b² - 2ab cos θ for a vector minus b vector. For a vector plus b vectorக்கு just இங்க பிளஸ் போட்டா போதும். கிளியரா? ஃபைன். நெக்ஸ்ட் parallelogram rule இருக்கு இல்லையா? ஒரு சிலருக்கு அது தேவைப்படலாம். அதனால நான் இப்போ அதை டீச் பண்றேன். ஓகே, parallelogram rule மேபி உங்க ஸ்கூல் போர்டு எக்ஸாம்ஸ்ல தேவைப்படலாம். அதுக்காக சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? a வெக்டார் plus b வெக்டாருக்கு என்ன போட்டீங்க? √a² + b² + 2ab cos θ போட்டோம் இல்லையா? அது இல்ல மைனஸ் வரும்போது a² + b² - 2ab cos θ போட்டீங்க இல்லையா? அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா parallelogram ரூல்ல இருந்து வந்ததுதான். ஓகே, சரி, அது எப்படி வந்துச்சுங்கிறத நான் இங்க சொல்லிடுறேன். இது இப்போ a வெக்டார், ஓகேவா? இது உங்களோட b வெக்டார். இப்போ a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் இஸ் θ. இதான் அந்த θ சார். நான் என்ன பண்றேன்? a வெக்டார் அப்படியே வச்சுக்கிறேன். இது a வெக்டார். இந்த b வெக்டாரை ட்ரேஸ் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன். ஓகே, இதுதான் ஆக்சுவலா இப்போ b வெக்டார். ஓகே, b வெக்டார். இப்போ b வெக்டாரை ரீசால்வ் பண்றேன்ப்பா. இங்க பாருங்க, b வெக்டாரை ரீசால்வ் பண்றேன். ஏன்னா b வெக்டார் ஆக்சுவலா a வெக்டாரோட தீட்டால இல்ல, a வெக்டார் இருக்க ரெஃபரன்ஸ் லைன்ல தீட்டாக்கு இருக்கு. ஓகே, இதான் ரெஃபரன்ஸ் லைன். இங்க இருக்கிற வெக்டாரை நான் இங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? வெக்டாரோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணாம, வெக்டாரோட மேக்னிடியூட சேஞ்ச் பண்ணாம, வெக்டாரை நீங்க எங்க வேணாலும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சோ a ஓட ஸ்டார்டிங்ல இருந்த வெக்டாரை நான் a ஓட எண்ட் கொண்டாந்து வச்சிட்டேன். அதாவது a ஓட எண்ட் கொண்டாந்து வச்சிட்டேன். இப்போ இதுதான் b வெக்டார். இந்த b வெக்டாரை ரீசால்வ் பண்ணா உங்களுக்கு ரெண்டு காம்போனன்ட் வருமா? ஒன்னு b வெக்டார் தீட்டாவுக்கு வந்துச்சுனா அதுக்கு பேர் என்ன? b வெக்டார் தீட்டாவுக்கு வந்துச்சுனா அதுக்கு பேரு b into cos θ. அதுக்கு பெர்பெண்டிகுலர். சார் பெர்பெண்டிகுலர்னா இவரு நீ இங்கேயும் போடலாம் ஆர் நீ இங்கேயும் போடலாம். இது b sin θ. இப்போ bங்கிற வெக்டாரை b sin θவாவும் b cos θவாவும் நீ மாத்திட்ட. கரெக்ட்டா? அப்படி மாத்தினா யார் போய்டுவா? இந்த b வெக்டார் போய்டும் இல்லையா?
ஏன் சார் b வெக்டார் போகுது b வெக்டாரை தான் நீ b cos theta b sin theta னு மாத்தி வச்சிருக்க b வெக்டாரை b cos b sin மாத்திட்டோம் இல்லையா அதனால இங்க இருந்த b வெக்டார் என்ன ஆயிடுச்சு b cos theta b sin theta வா மாறிடுச்சு இப்போ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு இந்த சைடும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a right angle triangle தானே அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இந்த ஹைப்போடெனியஸ் இருக்கு பாருங்க இந்த ஹைப்போடெனியஸ் இதுக்கு பேரு தான் a வெக்டார் plus b வெக்டார் சார் ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணா வர ரிசல்ட் இதுதான் அது இந்த ரிசல்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் அதாவது a வெக்டார் plus b வெக்டார்ங்கற ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் is equals to opposite side square இது opposite side square now the angle between resultant vector with respect to a vector listen carefully resultant vector with respect to a vector is alpha okay இந்த resultantங்கிறது a plus b தான் நமக்கு ரிசல்ட் இந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணா வர ரிசல்ட் a plus b இந்த a plus b a ஓட கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற தீட்டாவை நான் ஆல்பான்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேவா ஏனா b வெக்டார் தான் தீட்டால இருந்துச்சு அப்ப இது கண்டிப்பா தீட்டால இருக்க முடியாதுல்ல it should be alpha definitely this alpha is lesser than theta உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேவா ஏனா இது more angle இது lesser angle correct so now if it is alpha opposite side is b sin theta so b sin theta square நான் பண்றது simple Pythagoras theorem okay this hypotenuse square is equals to opposite side square plus adjacent side square சார் ரெண்டு வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுனா நீங்க என்ன பண்ணனும் அதை ஆட் பண்ணனும் இல்லையா இப்போ a வும் b cos θ வும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு அப்போ a plus b cos θங்கிறது தான் adjacent this adjacent square now tell me b sin θ வை ஸ்கொயர் பண்ணீங்கனா it is b square sin square theta plus a plus b cos theta சார் இந்த கம்ப்ளீட் டேர்மையே b ன்னு நினைச்சுக்கோங்க அப்ப இது a plus b ஸ்கொயர்ல இருக்கா அப்ப என்ன பண்ணுவீங்க a square plus b square b is nothing but b cos theta so b square cos square theta plus 2a into b is cos theta b cos theta now a square தனியா இருக்கு plus இந்த ரெண்டு டேர்மை பாருங்க b square sin square theta இது b square cos square theta அப்ப இது b square of sin square theta plus cos square theta ன்னு சொல்லலாமா ஓகே plus 2ab cos theta now a vector plus b vector square is equals to a square plus b square of sin square theta plus cos square theta we know this sin square theta plus cos square theta is equals to 1 sir sin square theta plus cos square theta is always equals to 1 அப்ப இந்த term 1 into b square னு சொன்னீங்கனா இது a square plus b square plus 2ab cos theta னு வருமா எனக்கு a plus b த ஸ்கொயர் தேவையில்லை சார் எனக்கு a வெக்டார் plus b வெக்டார் மட்டும் போதும் அப்ப இங்க ஸ்கொயர் இருந்துச்சுனா taking root on the other side which means a square plus b square plus 2ab cos theta this is what a parallelogram rule formula which we are actually using for addition of vectors I hope this is clear is this clear right next sir இந்த resultant vector a vector கூட என்ன தீட்டால இருக்கு என்ன ஆல்பால இருக்கு இத நான் கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணனும் அப்படினா tan alpha is equals to here alpha is nothing but angle between resultant vector with respect to a vector now this tan alpha is equals to opposite side divided by adjacent side opposite side is b sin theta divided by adjacent side is a plus b cos theta இத ஞாபகம் வச்சுக்கோங்க this is also important okay this is also important இப்போ previous ஒரு sum போட்டோம் இல்லையா அந்த எல்லா சம்லயுமே உங்களால இந்த tan alpha-வை கால்குலேட் பண்ண முடியும் இங்க பாருங்க இப்போ நம்ம addition vector ஒன்னு போட்டோமா இங்க பாருங்க magnitude வச்சு போட்டுருக்கோம்ல இப்போ இதுல ஒருவேளை இந்த a plus b இருக்கு பாருங்க 7 இந்த a plus b
இதோட ஆங்கிள் நமக்கு கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா that angle ஓட tan alpha is equals to b sin theta. b is 3 into sin 60. Okay, divide by a plus b cos theta. a is 5 plus b is 3 into cos 60 degree. Now 3 into sin 60 na root 3 by 2 divide by 5 plus 3 into cos 60 na it is 1 by 2. So 2 into 5s are 10. 10 plus 3 is 13. So 13 by 2. Numerator la 3 root 3 by 2. 1 by 2 1 by 2 cancel answer enna 3 into root 3 divided by 13. இதுதான் tan alpha ஓட result. Clear? ஒருவேளை எனக்கு resultant vector ஓட angle கேட்டாங்க அப்படின்னா I can use this formula. Tan alpha is equals to what? Tan alpha is equals to b sin theta divided by a plus b cos theta. Clear guys? Guys, is this clear? Great. Next, dot product or scalar product. Dot product or scalar product. So, இதை எப்போ யூஸ் பண்ணணும் சார் அப்படின்னா உங்ககிட்ட சேம் ப்ராடக்ட் இன் த சென்ஸ் மல்டிப்ளிகேஷன். கரெக்டா? மல்டிப்ளை பண்ணுறோம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் 2 வெக்டார்ஸ். சார் 2 வெக்டாரை தான் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். கரெக்டா? இப்போ 2 வெக்டார் உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்துட்டு அந்த 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ண சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. இதுக்கு எந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்றது? எதை வெச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும் 2 வெக்டாரை அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, கம் ஆன். டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் இந்த பேர் ஏன் சார் வந்துச்சு? இப்போ ஏங்கிறது ஒரு வெக்டார், பிங்கிறது ஒரு வெக்டார். இந்த 2 வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்றீங்க. டாட் ப்ராடக்ட் பண்றீங்க. பண்ணா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல, y ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வரும்ல. இந்த ரிசல்ட் டெஃபினட்டா ஸ்கேலாரா தான் சார் இருக்கும். டெஃபினட்டா ஸ்கேலாரா தான் இருக்கும். 2 வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ஆல்வேஸ் ஸ்கேலார். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு வெக்டார் கிடைக்காது, அதுக்கு பதிலா ஸ்கேலார் கிடைக்கும். ஓகே, ஸ்கேலார் தான் ரிசல்ட்டா வரும். கிரேட், புரிஞ்சுதா? ரைட். இப்போ இந்த 2 வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வர ரிசல்ட் ஒரு ஸ்கேலார்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த டாட் ப்ராடக்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்றோம். நவ் எப்படி சார் டாட் ப்ராடக்ட் பண்றது? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? வெக்டாரோட கிவன் 2 மெத்தட்ல இருக்க முடியுமா? ஒன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் ijkல இருக்கலாம், இன்னொன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட்ல இருக்கலாம். கரெக்ட்? ஒரு வெக்டார் ijkலயும் இருக்கலாம், இல்லாட்டி மேக்னிடியூட்லயும் இருக்கலாம். சரி, ijkல வந்தா என்ன பண்ணணும், மேக்னிடியூட்ல வந்தா என்ன பண்ணணும், அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஒருவேளை a vector is equals to x1i cap plus y1j cap plus z1k cap. உங்களோட வெக்டார் xijkல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வெக்டாரை. செகண்ட் வெக்டாரையும் அதே மாதிரி x2i cap plus y2j cap plus z2k cap இப்படி கொடுத்திருக்காங்க வச்சுக்கலாம். 2 வெக்டாரும் in terms of ijkல இருக்கு. இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ண சொல்றாங்க சார். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் a வெக்டார் தானே, a வெக்டார் டாட் வித் b வெக்டார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் a வெக்டாரை அப்படியே எழுதணும். x1i y1j plus z1k டாட் ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் வெக்டார். செகண்ட் வெக்டார் என்ன? x2i y2j plus z2k. now for dot product, டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஓகே, நீங்க a வெக்டார்ல இருக்கிற i கோஎஃபிஷியன்ட்டை i ஓட மல்டிப்ளை பண்ணணும்.
first vector ஓட coefficient நீங்க first vector ஓட multiply பண்ணுங்க பாருங்க I ஓட coefficient I ஓட multiply பண்ணனும் J ஓட coefficient J ஓட multiply பண்ணனும் K ஓட coefficient K ஓட multiply பண்ணனும் first vectorல இருக்கிற I coefficient second vectorல இருக்கிற I coefficient multiply பண்ணுங்க first vectorல இருக்கிற J coefficient multiply with second vector's J coefficient third vector K coefficient should be multiplied with second vector's K coefficient. Is this clear? Listen. Now, இப்போ x1 into x2 x1 into x2 வேற யார் வரா ஐயும் இருக்கு இல்லையா so I dot I dot I அப்படினா that is 1 I dot I is 1 J dot J is 1 K dot K is 1 ஞாபகம் வச்சுக்கோங்க I cap dot I cap na 1 I cap dot J cap அப்படினா 0 okay I cap dot K cap அப்படினாலும் 0 okay next J cap dot J cap na 1 J cap dot K cap na 0 J cap dot I cap nalu 0 okay similarly for K cap dot K cap na 1 K cap dot I cap na 0 K cap dot J cap nalu 0 I dot I da 1 J dot J da 1 K dot K da 1 okay so inga x1 x2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க I ஆல மல்டிப்ளை பண்ணா 1 வரும் இப்போ நெக்ஸ்ட் x1 y2 ஆல மல்டிப்ளை பண்ணா I dot j வரும்ல அது 0 வந்துரும்ல அப்ப நீங்க x1 into y2 போடவே வேணாம் கிளியர் I மல்டிப்ளை பண்ணுங்க j வை மல்டிப்ளை பண்ணுங்க k ஓட மல்டிப்ளை பண்ணுங்க அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஓகே பிளஸ் இப்போ j மல்டிப்ளை பண்ணீங்கன்னா y1 into y2 பிளஸ் k வை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா z1 into z2 இதுதான் உங்களோட a வெக்டார் டாட் b வெக்டாரோட ரிசல்ட் சோ ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு மேக்னிட்யூட் நம்பர் மட்டும் தான் சார் வரும் உங்களுக்கு i cap j cap k cap னு வராது ரிசல்ட்ல ijk வராது ஏனா ijk வந்தா வெக்டார் தானே ஆனா நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ரிசல்ட் ஸ்கேலார் தானே அதனால தான் உங்களுக்கு இங்க ij எல்லாம் வரல I dot I என்னவாயிடும் 1 ஆ மாறிடும் J dot J என்னவா மாறிடும் 1 ஆ மாறிடும் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும் x1 into x2 plus y1 into y2 plus z1 into z2 மட்டும் தான் வரும் வெறும் நம்பர் மட்டும் தான் வரும் ijk வராது அதனால தான் சொன்னேன் டாட் ப்ராடக்ட்டோட ரிசல்ட் is always a scalar great next இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா now if a vector is 2i cap plus 2j cap minus 3k cap okay then b vector is 3i cap minus 2j cap plus 2k cap கொடுத்துட்டாங்க இப்போ a vector dot product with b vector கேக்குறாங்க ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு பண்ண சொல்றாங்கன்னு வெச்சுக்கலாம் நீங்க என்ன பண்ணனும் 2 into 2 I mean 2 into 3 6 plus 2 into minus 2 it is minus 4 plus minus 3 into minus 2 it is minus 6 now plus 6 minus 6 will cancel then minus 4 nu varudha so a vector dot b vector is minus 4 that's all sir minus வருதே அப்படினா இது டைரக்ஷனா சார் அப்படினா no இது டைரக்ஷன் கிடையாது சில ஸ்கேலார் மைனஸ்லயும் வரும் சில ஸ்கேலார் பிளஸ்லயும் வரும் சில ஸ்கேலார் ஜீரோவாவும் இருக்கும் so scalar can be positive can be negative can be zero vector also can be positive can be negative can be zero sir scalar vector ரெண்டு பேருமே எப்படி இருக்கலாம் பாசிட்டிவ்லயும் வரலாம் நெகட்டிவ்லயும் வரலாம் ஜீரோலயும் வரலாம் இப்போ இந்த ஸ்கேலார் நெகட்டிவ்ல வருது அவ்வளவுதான் இங்க ஏதாவது i cap j cap k cap வருதா வரல இல்ல அப்படினா என்ன அர்த்தம் இந்த ஸ்கேலார் ஓட I mean இந்த டாட் ப்ராடக்ட் is nothing but a scalar அவ்வளவுதான் இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் okay now next method okay listen next method நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் வெக்டாரோட given in terms of ij k ல இருந்துச்சு அப்படினா டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது I multiply with I mean coefficient j ஓட coefficient multiply with j coefficient
k coefficient multiply with k coefficient, then எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க, வர ரிசல்ட் தான் உங்களோட a vector dot b vector. அதாவது அது ஒரு ஸ்கேலார், அந்த ஸ்கேலாரோட நம்பர் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதுவே ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் கொடுத்துட்டு அந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்க தீட்டா கொடுத்தாங்கண்ணா சார், ஏன்னா ரெண்டு ஒரு நம்மளோட வெக்டார்ஸ் கிவன் எப்படி எல்லாம் இருக்க முடியும், ஒன்று ஐஜேகேல இருக்கலாம், இன்னொன்று மேக்னிடியூடும் தீட்டாவும் கொடுக்கலாம் இல்லையா. இப்போ ரெண்டாவது மெத்தடுக்கு போகிறோம். ஓகே, the second method is if a vector is 2 unit, b vector is 4 unit, angle between the vector if it is 30 degree. ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஒருவேளை 30 டிகிரி. ஒன்று இப்படி கொடுக்கலாம், இல்லாட்டி டயக்ராமில் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெக்டார் வந்து 2, செகண்ட் வெக்டார் வந்து 4, ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற தீட்டா வந்து 30 டிகிரி. ஒன்று அப்படி டயக்ராமாக கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கிவனாக கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கேட்டால் என்ன சார் பண்ணுறது? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கேட்டால் என்ன பண்ணுறது? The answer is very simple. என்ன ஃபார்முலா சார் பண்ணணும் அப்படின்னா, மேக்னிடியூட்ஸ் கொடுக்கும்போது given vectors ஓட மேக்னிடியூட்ல இருந்துச்சுன்னா, given vectors மேக்னிடியூட்ல இருந்துச்சுன்னா, அதாவது ijk இல்லாம மேக்னிடியூட்ல இருந்துச்சுன்னா, நீ டாட் ப்ராடக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, a வெக்டாரோட மேக்னிடியூட் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க பாருங்க, a வெக்டாரோட மேக்னிடியூட் is 2, then b வெக்டாரோட மேக்னிடியூடோட மல்டிப்ளை பண்ணணும் into cos theta. ஞாபகம் வச்சுக்கோ, a vector dot b vector ஓட ஃபார்முலா modulus of a vector into modulus of b vector into cos theta. சார் ரீசன் ஏன் சார் cos theta வருது, ஏன் sin வரல? cos theta மட்டும் போடுறீங்களே, ஏன் sin வரல அப்படின்னா, இந்த 4 ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா you will get 4 cos 30 here, then 4 sin 30 here. நீ ஒரு பாயிண்ட் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது வெக்டார்ஸ் parallelல இருக்கிறவங்க தான் ரிசல்ட்டை கொடுப்பாங்க. எந்த வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்காங்களோ அவங்களோட ரிசல்ட் 0. இங்க பாருங்க, இப்போ 2வும் 4 cos 30யும் parallel, பட் 2வும் 4 sin 30யும் பெர்பெண்டிகுலர். அப்ப இந்த 2வை 4 sin 30யோட உங்களால டாட் ப்ராடக்ட் பண்ண முடியாது, பண்ணா ரிசல்ட் 0. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். x ஆக்சிஸ்னா i கேப்பா, y ஆக்சிஸ்னா j கேப்பா. இப்போ i டாட் j என்ன சொன்னேன், 0 சொன்னனா, i டாட் j என்ன வந்துச்சு, i டாட் j 0 வந்துச்சா? அதுக்கு ரீசன் என்ன சார்னா, ஐயும் ஜேவும் பெர்பெண்டிகுலர், ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே ரெண்டு வெக்டார் parallel இருக்கும்போது டாட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் மேக்ஸிமம் வரும். கிளியர்? இன்னொன்னு, k வெக்டார் டாட் i வெக்டார், இதுக்கும் 0 வந்துச்சா? ஏன்னா ஐயும் கேவும் பெர்பெண்டிகுலர், x ஆக்சிஸும் z ஆக்சிஸும் அகைன் பெர்பெண்டிகுலர். சோ டாட் ப்ராடக்ட்ல ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அவங்களோட ரிசல்ட் 0. சார் 4 sin 30யும் 2வும் பெர்பெண்டிகுலர் சார், அதனால இவங்களோட டாட் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஆனா அதுவே 4 cos 30யும் 2வும் parallel சார், இவங்க ரெண்டு பேர்த்த டாட் ப்ராடக்ட் பண்ணா you will get a is a, இது b cos 30, so b cos 30 a into b cos 30 மல்டிப்ளை பண்ணீங்கனாலே போதும், you will get a dot product. Clear? Now the result is a என்ன 2 into b என்ன 4 into cos 30 degree, theta is 30. அப்ப ஆன்சர் என்ன வரும், 2 into 4 into cos 30 ஓட ரிசல்ட் என்னப்பா, cos 30 ஓட ரிசல்ட் is root 3 by 2. So 2 will cancel. So 4 into root 3. இதுதான் a vector dot b vector for this type of problems. So 4 root 3 னு வெறும் நம்பர் தானே வருது, i cap j cap ஏதாவது வருதா? No more directions because it is a scalar. Dot product ஓட result is scalar. Clear? Guys, இது வரைக்கும் பார்த்த வெக்டார்ஸ் புரிஞ்சுதா? இப்போ நம்ம பார்க்க போறது வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட், which means vector product. Vector product are
கிராஸ் ப்ராடக்ட். இதுவுக்கும் உங்களுக்கு என்ன தேவைப்படும்? அகைன் ரெண்டு வெக்டாரை தானே மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ ரெண்டு வெக்டாரை நீங்கள் டாட் ப்ராடக்ட்டும் பண்ணலாம், கிராஸ் ப்ராடக்ட்டும் பண்ணலாம். இப்போ டாட் ப்ராடக்ட் பார்த்துட்டோமா? கிளியரா? இப்போ பார்க்க போகிறது கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு வெக்டாரை நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். If y is a vector cross b vector na, then this y should be a vector. Sir, y யாரா வருவாங்க? ஒரு வெக்டாரா தான் வரும். அப்ப இந்த y க்கு என்னென்ன இருக்கும்? ஒரு மேக்னிடியூட் இருக்கும், நம்பர் இருக்கும், அது கூட சேர்ந்து டைரக்ஷனும் இருக்கும். ஏன்னா y is a vector quantity. yங்கிறது வெக்டார் குவாண்டிட்டி கிராஸ் ப்ராடக்ட்ல. இதே டாட் ப்ராடக்ட்ல இந்த yங்கிறது ஸ்கேலார். அதனால இந்த yக்கு வெறும் நம்பர் தான் சார் வரும், அதுக்கு டைரக்ஷன் வராது. ஆனா கிராஸ் ப்ராடக்ட்ல நம்பரும் வரும், அது கூட சேர்ந்து டைரக்ஷனும் வரும். கிளியர்? அதனால தான் இதுக்கு பேரு கிராஸ் ப்ராடக்ட். இப்போ கேஸ் போலாமா? ஃபர்ஸ்ட், if the given is x1 i cap plus y1 j cap plus z1 k cap. In terms of I, j, k ல இருக்கு சார் வெக்டார்ஸ். Next vector, which is b vector, is x2 i cap plus y2 j cap plus z2 k cap. Okay, b vector, a vector ரெண்டையுமே in terms of I, j, k ல கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்? Okay, the answer is we should go with matrix. Okay, நீங்க 11th ல 12th ல மேட்ரிக்ஸ் பாப்பீங்க, அந்த மேட்ரிக்ஸ் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா மேட்ரிக்ஸ் டீச் பண்ண போறது இல்ல, பட் இங்க வெக்டார்ல கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுற டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸை மட்டும் நான் டீச் பண்றேன். ஓகேவா? கிளியர்? அது மட்டும் போதும் நமக்கு பிசிக்ஸ்க்கு. ஓகே, லிசன். இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பண்ணும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பிராக்கெட் போடணும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஃபில் பண்றீங்கன்னா ஐ ஜே கேன்னு ஃபில் பண்ணிடும். ஓகேவா? ஏன்னா உங்களோட வெக்டார்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐ ஜே கேல இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நீங்க ஐ ஜே கேன்னு ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், ஃபார்முலால வர ஃபர்ஸ்ட் வெக்டார் யாருன்னு பார்க்கணும். சார் இங்க சிம்பிள், வெறும் ஏ கிராஸ் பி தான் போட்டிருக்கேன். பட் பிசிக்ஸ்ல நீங்க ஏ கிராஸ் பி எல்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். அப்ப ஆர்ங்கிறது ரேடியஸ் வெக்டார், எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் வெக்டார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா உங்களுக்கு டார்க்ங்கிற ஒரு வெக்டார் கிடைக்கும். ஓகேவா? அப்ப அங்க ஃபர்ஸ்ட் வெக்டார் யாரு? ரேடியஸ் தானே. அப்ப ரேடியஸ் ஓடி தான் போடணும் செகண்ட் ரோல. செகண்ட் வெக்டார் யாரு? ஃபோர்ஸ் தானே. அப்போ ஃபோர்ஸோட குவான்டிட்டிஸை போடணும், லைக் ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட், கே கோஎஃபிஷியன்ட்டை போடணும். ஓகேவா? பட் நான் இங்க டீச் பண்றது ஜஸ்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே, ஜெனரல் ஃபார்முலாவை டீச் பண்றேன். அதனால ஏ தான் ஃபர்ஸ்ட் வெக்டார். ஏ வெக்டார்ல ஐ யோட கோஎஃபிஷியன்ட் x1 னா, அப்ப நீங்க x1 போடணும். நெக்ஸ்ட், ஜே வோட கோஎஃபிஷியன்ட் y1 னா, சோ y1 போடணும். அடுத்து k வோட கோஎஃபிஷியன்ட் z1 னா, சோ z1 போடணும். கிளியர்? இதுவே பிசிக்ஸ்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க டார்க்கை கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் தான் போடுவீங்க. அதுல ஆர் வெக்டார் இஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார். அப்போ ஆர் வெக்டார்ல ஐக்கு கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது இங்க வரணும், ஜேவுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது இங்க வரணும், கேவுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது இங்க வரணும். ஓகேவா? இன் கிராஸ் ப்ராடக்ட் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் வெக்டாரும் இந்த செகண்ட் வெக்டார் இருக்கு இல்லையா, இதை நீங்க சேஞ்ச் பண்ண கூடாது. கிராஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் first vector should be in first position, second vector should be in second position. இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணீங்கனாலே question ஓட ஆன்சர் தப்பா தான் வரும், சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? So formula இருக்கிற first vector should be first vector, second vector should be second vector for cross product. For dot product it's not necessary. A dot B யும் B dot A வும் ஒண்ணுதான். பட் கிராஸ் ப்ராடக்ட்ல A கிராஸ் B யும் B கிராஸ் A வும் ஒன்னு கிடையாது. இட்ஸ் லைக் A பிளஸ் B யும் A மைனஸ் B யும் ஒன்னு இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் A கிராஸ் B வெக்டாரும் B கிராஸ் A வெக்டாரும் ஒன்னு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ.
கிளியர்? ஏன்னா இதோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டா ஆன்சர் மாறும். ரைட்? கம் ஆன், கிரேட். Now, so first vector யாரோ அவங்களோட I coefficient, J coefficient, K coefficient போட்டுட்டீங்க. Next யாரு? Second vector. Second vector ஓட I coefficient, J coefficient, K coefficient fill பண்ணனும். I coefficient is x2, J coefficient is y2, K coefficient is z2. இத fill பண்ணிரணும். இதுதான் first step for cross product. இத பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா first I பிக் பண்ணனும். சார் இந்த I பிக் பண்ணனும். I பிக் பண்ணும்போது ஓகே, I ஓட ரோ, I ஓட காலம், I ஓட ரோ, I ஓட காலம் விட்டுறணும். விட்டுட்டா வேற யார் இருப்பா? y1, z1, y2, z2 இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணும்போது, லெஃப்ட் டயகனலை மல்டிப்ளை பண்றீங்க. லெஃப்ட் டயகனல் யார் யார் இருக்கா? z2 y1 இருக்கா? சோ y1 into z2 ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடுறீங்க. சில டைம் என்ன நடக்கலாம்னா யாரோ ஒருத்தங்க மைனஸ்ல இருக்கலாம். அப்ப என்ன வரும்? மைனஸ் டேர்ம் வந்துச்சுன்னா மைனஸ் அப்படியே போடணும். ஓகே, லெஃப்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர நம்பரை போடுங்க. ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சைன் வருதோ அந்த சைனை அப்படியே போடுங்க. சைனை சேஞ்ச் பண்ண கூடாது. கீப் திஸ் இன் யுவர் மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரைட் டயகனல். ஓகே, ரைட் டயகனலை மல்டிப்ளை பண்ணும்போது பி கேர்ஃபுல். இந்த ரைட் டயகனலை மல்டிப்ளை பண்ணும்போது change the sign. சார் அது என்ன சைன் வருதோ அந்த சைனுக்கு ஆப்போசிட் சைனை போடணும். இப்போ இங்க என்ன வருது? z1 into y2 பிளஸ்ல தானே வருது. z1 into y2 பிளஸ்ல தான் வருது. ஆனா அதோட சைனை சேஞ்ச் பண்ணா மைனஸ் ஆயிடுமா? சில டைம் உங்களுக்கு இங்க என்ன வரும்னா மைனஸ் வரும். ஒருவேளை இப்போ z1 வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் z1 into y2 என்ன? மைனஸ் z1 into y2. ஓகே, அதோட சைனுக்கு ஆப்போசிட் பண்ணீங்கன்னா இட் இஸ் பிளஸ் y1 into z2 வருதா? அப்ப பிளஸ் போட்டு இருந்திருக்கணும். பட் இங்க நான் வெறும் ஃபார்முலா படி போடுறதுனால எனக்கு பிளஸ் மைனஸ் எங்கேயும் வரல. அதனால இவங்க பிளஸ் வராங்க, நான் மைனஸா மாத்தணும். ஒருவேளை மைனஸ் வந்தா நான் பிளஸ்ஸா மாத்தணும். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப மைனஸ் வரல, பிளஸ் தான் வந்திருக்கு. அதனால நான் மைனஸ்ல மாத்திருக்கேன். புரிஞ்சுதா? கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ பிக் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி ஜேவை பிக் பண்ணணும். ஜேவை பிக் பண்ணும்போது மட்டும் இட் இஸ் ஆல்வேஸ் மைனஸ் ஜே. சார் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்கிற இவங்களை பிக் பண்ணும்போது இவங்க சைன் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல போடணும். மேட்ரிக்ஸ் படிக்கும்போது நீங்க படிப்பீங்க. பட் இங்க இது எப்பவுமே ஐஜேகே தான். இந்த ஜே எப்பவுமே பிளஸ் தான். அதோட சைனை மாத்தணும், மைனஸ் ஜே தான் போடுவோம். ஞாபகம் வச்சுக்கோ. இதே நீ மேட்ரிக்ஸ் படிக்கும்போது எல்லா இடத்துலயும் நம்பர் தான் வரும். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல -2 வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க +2 போட்டிருப்பீங்க. ஒருவேளை இங்க +2 வந்திருந்தா -2 போட்டிருப்பீங்க. ஓகே, இந்த சென்டர் அதாவது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலமை பிக் பண்ணும்போது மட்டும் அவரோட சைன் எதுவோ அதுக்கு ஆப்போசிட் போடணும். பட் பிசிக்ஸ்ல இது எப்பவுமே ஐஜேகேவா தான் இருக்கும். இந்த ஜே எப்பவுமே பிளஸ்ல தான் இருக்கும். ஐயும் பிளஸ் தான், ஜேவும் பிளஸ் தான், கேவும் பிளஸ் தான். ஏன்னா எடுத்த உடனே என்ன சொன்னேன்? ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவை நீங்க எப்படி ஃபில் பண்ணணும்? இட் இஸ் ஆல்வேஸ் +i +j +k. அப்ப இது எப்பவுமே +j தான். ஆனா நீங்க அது என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா -k போடணும்னு சொன்னேன் இல்லையா? சோ அதனால இது -j. ஓகேவா? பட் மேட்ரிக்ஸ்ல இந்த நம்பர் மாறும். ஓகே, மைனஸ் வரலாம், பிளஸ் வரலாம். ஓகே, இட்ஸ் டிபெண்ட்ஸ் क्वेश्चन. பட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது -j தான். ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், இப்போ நம்ம யாரை சார் பிக் பண்ணியிருக்கோம்? ஜேவை பிக் பண்ணியிருக்கோமா? ஸோ ஜேவை பிக் பண்ணியிருக்கோம்னா அப்போ ஜேவோட ரோவையும் ஜேவோட காலமையும் எடுத்துக்கணும். ஓகே, ஜேவோட ரோ அண்ட் ஜேவோட காலம் எடுத்துக்கணும். கிளியர்? நவ் லிசன். ஜேவை பிக் பண்ணியிருக்கோம், அதனால ஜேவோட ரோ அண்ட் ஜேவோட காலமை விட்டுறணும்.
J ஓட ரோவையும் J ஓட காலமையும் விட்டுறணும். விட்டுட்டா வேற யார் இருக்கா? x1 z1 x2 z2 இவங்க தானே இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட listen, மறுபடியும் அதே multiplying the left diagonal. சார் left diagonal multiply பண்ணும்போது do not change the sign. sign change பண்ணாத. x1 into z2 x1 into z2 plusல இருந்தா plus minusல இருந்தா minus போட்டுக்கோ. Next, by multiplying the right diagonal multiply பண்ணும்போது again change the sign. plus வந்தா minus வந்தா plus. இப்போ இது x2 into z1 தான். ஏன்னா ஃபார்முலால எல்லாமே பிளஸ் எடுத்திருந்தேன் நான். அதனால x2 into z2 it is plus. அப்ப நான் அதை என்ன பண்ணணும்? minus x2 into z1 போடணும். clear? இது புரிஞ்சுதா? next the same procedure for the lastக்கும் அதே procedure தான் பண்ண போறீங்க. listen carefully. okay, நான் இதை erase பண்ணிக்கிறேன். லாஸ்ட் நீ யாரை பிக் பண்ணணும்? இப்போ யாரை பிக் பண்ணாம வச்சிருக்கோம்? only the k. now choose k. k வை பிக் பண்ணணும். ஓகே, k வை பிக் பண்ணும்போது பிளஸ் தான், i யை பிக் பண்ணும்போதும் பிளஸ் தான். ஓகே, j வை மட்டும் தான் மைனஸ், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ k வை பிக் பண்ணிட்டீங்க அப்படினா k ஓட ரோ k ஓட காலம், k ஓட ரோவையும் k ஓட காலமையும் விட்டுறணும். விட்டதுக்கு அப்புறம் யார் இருப்பா? x1 y1 x2 y2. இதுல இப்போ சேம் லெஃப்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணும்போது do not change the sign. so x1 into y2 is plus, so x1 into y2. but by multiplying the right diagonal என்ன பண்ணணும்? for right diagonal plus வந்தா minus வந்தா plus, which means we need to change the sign. now x2 into y1 plusல இருக்கா, அப்ப எனக்கு minus x2 into y1. இப்போ கடைசியா இது என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு நம்பரா மாறி i cap, இதெல்லாம் நம்பரா மாறி j cap, இதெல்லாம் நம்பரா மாறி k cap. ஏன் சார் i cap j cap k cap வந்திருக்கு உங்க ரிசல்ட்ல? ரீசன் a cross b. சார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிசல்ட் ஒரு வெக்டார், அதனால தான் i j k வருது. கிளியரா? ஓகே, இப்போ இதுக்கு ரெலவெண்டா ஒரு சம் நான் போடுறேன், அப்போ உங்களுக்கு இது இன்னும் கிளியரா புரியும். okay, now the example if a vector is 3i cap minus 2j cap minus k cap, okay, then the b vector is 2i cap plus 4j cap minus 2k cap. okay, even minus 2i ஆவும் வச்சுக்கலாம். ஓகேவா? so this is given in terms of i j k. உங்களோட given i j k ல இருந்துச்சுன்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? for cross product i j k ல இருக்கும்போது we should take determinant of matrix யூஸ் பண்ணா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும், given ஒருவேளை i j k ல இருந்தா. now first row என்ன எடுத்துக்கணும்னு சொன்னேன்? i j k. first row i j k எடுத்துக்கணுமா? second rowல ஃபர்ஸ்ட் வெக்டார் இங்க பாருங்க, a cross b. a தான் ஃபர்ஸ்ட் வெக்டார். ஃபர்ஸ்ட் வெக்டார்ல i ஓட கோஎஃபிஷியன்ட் 3, j ஓட கோஎஃபிஷியன்ட் -2, k ஓட கோஎஃபிஷியன்ட் -1. செகண்ட் வெக்டார் இஸ் b. b வெக்டார்ல i ஓட கோஎஃபிஷியன்ட் -2, j ஓட கோஎஃபிஷியன்ட் +4, k ஓட கோஎஃபிஷியன்ட் -2. கிளியர்? சோ இத மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? i வெக்டாரை பிக் பண்ணனும். i வெக்டாரை பிக் பண்ணும்போது i ஓட ரோ i ஓட காலமை விட்டுறணும். i ஓட ரோ அண்ட் i ஓட காலமை விட்டுறணும். i ஓட ரோ காலமை விட்டதுக்கு அப்புறம் யார் இருக்கா? -2 -1 4 -2 இருக்கு இல்லையா? இதுல லெஃப்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணும்போது do not change the sign சொன்னனா, அப்பனா என்ன அர்த்தம்? -2 into -2 it is +4, so +4 na +4 தான். next by multiplying right diagonal
Sir, right diagonal multiply பண்ணும்போது sign change பண்ணணும்னு சொன்னனா change the sign. இப்போ 4 into minus 1 minus 4 ஆனா நான் என்ன எடுக்கணும் plus 4 எடுக்கணும் sign change பண்ணணும் for right diagonal. Clear? Next j வை பிக் பண்ணும்போது minus j தான் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கவங்கள பிக் பண்ணும்போது அவங்களோட சைனுக்கு ஆப்போசிட் எடுக்கணும் அது பிளஸ் j அதனால நான் மைனஸ் j எடுத்துக்கிட்டேன் கிரேட் நவ் இப்போ j வை பிக் பண்ணிருக்கீங்கல j ஓட ரோ j ஓட காலம் விட்டுறணுமா j ஓட ரோவையும் j ஓட காலமையும் விட்டுறணுமா விட்டா என்ன கிடைக்கும் விட்டா வேற என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் j ஓட ரோ j ஓட காலமை விட்டுட்டோம் j ஓட ரோ j ஓட காலமை விட்டாச்சு மீதி இருக்குது 3 minus 1 minus 2 minus 2 3 minus 1 minus 1 minus 2 ஓகே சோ இவங்கள மறுபடி சேம் அதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க இப்போ minus 2 வையும் 3 யும் மல்டிப்ளை பண்றீங்கன்னா இது லெஃப்ட் டயகனல் மல்டிப்ளை பண்றீங்க என்ன சைன் வருதோ அதே சைன் தான் போடணும் 3 into minus 2 is minus 6 so minus 6 next right diagonal மல்டிப்ளை பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணனுமா minus 2 into minus 1 is plus 1 னா என்ன போடணும் minus 1 போடணும் next k வை பிக் பண்ணியாச்சு k ஓட ரோ k ஓட காலம் k ஓட ரோ k ஓட காலமை விட்டுறணுமா So k வை பிக் பண்ணதுக்கு அப்புறம் k ஓட ரோவையும் k ஓட காலமையும் விட போறோம் ஓகே k ஓட ரோ k ஓட காலமை விட்டுட்டீங்க அப்படினா இத விட்டுறணும் ஓகே வேற யார் இருக்கா 3 minus 2 minus 2 4 இருக்கு இப்போ 4 யும் 3 யும் மல்டிப்ளை பண்றீங்க லெஃப்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணும்போது 3 4s are 12 என்ன சைனோ அந்த சைன் அப்படியே யூஸ் பண்ணனும் now right diagonal multiply பண்ணும்போது minus 2 into minus 2 it is plus 4 னா எனக்கு minus 4 போடணும் clear now the answer 8 plus 8 is 4 plus 4 is 8 so 8i minus 6 minus 1 is minus 7 into minus 1 it is plus 7 so plus 7i cap 12 minus 4 it is 8 into j it is plus 8k cap now this is nothing but a vector cross b vector oda result sir a vector cross b vector oda result I hope this makes sense okay இப்போ ஒருவேளை what is the magnitude of a cross b கேட்டாங்கனா சார் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஒரு வெக்டாரோட மேக்னிட்யூட் வேணும்னா என்ன பண்ணனும் ஒரு வெக்டாரோட மேக்னிட்யூட் வேணும்னா என்ன பண்ணனும் root over I coefficient square plus j coefficient square plus k coefficient square சார் நீங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு வெக்டார் இதுவும் ஒரு வெக்டார் எப்படி a ஒரு வெக்டார் b ஒரு வெக்டார் அந்த மாதிரி a cross b ங்கற ஒரு வெக்டாரை கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ ஒருவேளை உங்களுக்கு क्वेश्चनல a cross b ஓட மேக்னிட்யூட கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணனும் root over I coefficient square it is 8 square plus j coefficient is 7 so 7 square plus again k coefficient is 8 so 8 square இப்போ இதுக்கு ஒரு நம்பர் வரும் இல்லையா இதுதான் magnitude of a cross b இது vector of a cross b இது magnitude of a cross b I hope this makes sense is this clear so first method பார்த்துட்டோமா உங்களோட வெக்டார் in terms of I j k ல இருந்துச்சு அப்படினா a cross b என்ன பண்றதுன்னு பார்த்துட்டோம் வெக்டார் அடுத்து எப்படி கொடுக்கலாம் மேக்னிட்யூடும் தீட்டாவும் கொடுக்கலாம் இல்லையா இல்லாட்டி டயகிராம் கொடுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி டைம்ல நீங்க எப்படி வெக்டாரை டீல் பண்றது ஓகே I will add one more slide here okay listen okay fine okay right come on now the second method okay the second method okay if a vector is 2 units b vector is 5 units and
theta, angle between the vector is 60 degree. So ஒருவேளை ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட கொடுத்துட்டு அந்த ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற தீட்டாவை क्वेश्चनல கொடுக்கறாங்க சார். இல்லனா ஒருவேளை டயகிராம் கொடுக்கறாங்க சார். A வெக்டார் வந்து 2 யூனிட்ஸ், B வெக்டார் வந்து 5 யூனிட்ஸ். B வெக்டார் வந்து 5 யூனிட்ஸ். Now angle between the vectors is 60 degree. சார் ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிளை ஒருவேளை 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க சார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றது? இப்போ நான் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் பண்ணனும் அப்படினா A cross B is equals to same modulus of A vector into modulus of B vector into sin theta. என்னது? sin theta. A dot B கேட்டாங்கன்னா மேக்னிட்யூடுக்கு என்ன போட்டீங்க? magnitude of A into magnitude of B into cos theta போட்டீங்க இல்லையா? இங்க sin theta. ஏன் சார் அங்க cos, இங்க ஏன் sin? அங்க ஏன் cos வந்துச்சுன்னு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரெண்டு வெக்டார்ஸ் parallel இருக்கும்போது தான் ரிசல்ட் மேக்ஸிமம் வரும் டாட் ப்ராடக்ட்ல. பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 வரும்னு சொன்னேன்ல, இது அதோட வைஸ் வெர்சா, அப்படியே ஆப்போசிட். ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது மேக்ஸிமம் கிடைக்கும் கிராஸ் ப்ராடக்ட்ல, ரெண்டு வெக்டார் parallel இருக்கும்போது கிராஸ் ப்ராடக்ட்ல 0. ஓகே, லிசன். இப்போ இந்த ரெண்டு வெக்டாரை நான் ரீசால்வ் பண்ணா எனக்கு என்னென்ன கிடைக்கும்? இந்த 5 கொண்டு வந்து இங்க வச்சிருங்க, 5 கொண்டு வந்து இங்க வச்சிருங்க. இது 5 யூனிட். ஓகே, சேம் 60 டிகிரி. அப்ப இங்க இருக்குது யாரு? 5 into cos 60யா? பெர்பெண்டிகுலர் யாரு? 5 into sin 60யா? இதுல A வையும் 5 into sin 60யும் இவங்க ரெண்டு பேர்த்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் will be maximum. இதுவே A வையும் ஓகே 5 into cos 60 இருக்காங்கல, இவங்களை நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா the result is 0. so ரெண்டு வெக்டார் parallel இருக்கும்போது சேம் டைரக்ஷன்ல இருக்கும்போது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் 0. ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் மேக்ஸிமம். ஓகே, இன்க்ளைனா இருக்குன்னா அதான் சிச்சுவேஷன். இன்க்ளைனா இருக்கும்போது அவங்களோட சைனை மட்டும் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்க முடியும், ஆனா அவங்களோட காசை அவங்களால கிராஸ் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வெக்டாரோட கிராஸ் A வெக்டாருக்கு parallel வந்துரும். கிளியரா? சோ அதனால தான் நமக்கு இங்க sin theta ஃபார்முலால வருது. ஓகே, the perpendicular component with respect to the first vector can do cross product, but the parallel component with respect to the first vector will give 0 result. ஏன்னா parallel இல்லையா, கிராஸ் ப்ராடக்ட்ல 0. சோ இங்க பாருங்க, I cross I is 0. ஏன்னா ஐயும் சேம் டைரக்ஷன். அதே மாதிரி J cross J is 0. K cross K is 0. ஓகேவா? பட் I cross J K ரிசல்ட் கொடுக்கும், J cross K I ரிசல்ட் கொடுக்கும், K cross I J ரிசல்ட் கொடுக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இங்க பாருங்க, டைரக்ஷன் போடும்போது மட்டும் இது I கேப், இது J கேப், இது K கேப். ஓகே, I டாட் I 1 படிச்சோமா டாட் ப்ராடக்ட்ல? I டாட் I 1 படிச்சோமா? அந்த மாதிரி இங்க I cross I னா 1 கிடையாது, I cross I னா 0. ஓகே சார், அப்ப I cross J னா 1 சார்? நோ, I cross J னா 1 கிடையாது. மேக்னிட்யூட் 1 தான், பட் there is some direction. ஏன்னா இது வெக்டார், அங்க டாட் ப்ராடக்ட்ல நீங்க பார்த்தது ஸ்கேலார், அதனால தான் I K லாம் வரல ரிசல்ட்ல. ஓகேவா? இது வெக்டார்னால I cross J ஏரோ மார்க் பாருங்க, ஃபர்ஸ்ட் I செகண்ட் J. I cross J வந்தா இப்ப ரிசல்ட்ல இருக்கிறது K தானே எக்ஸ்ட்ரா இருக்காங்க, K தான் ரிசல்ட்டா இருக்கும். இதுவே J cross K வந்துச்சுனா, J cross K வந்துச்சுனா இப்ப ஃப்ரீயா இருக்கிறது I தானே, சோ I தான் ரிசல்ட்டா இருக்கும். இதுவே K cross I வந்துச்சுனா, K cross I வந்துச்சுனா J தான ரிசல்ட், ஃப்ரீயா இருக்காங்க, சோ J தான் ரிசல்ட்டா இருக்கும். ஓகே சார், இது ஓகே. சில டைம் I cross J வந்ததுக்கு பதிலா J cross I கூட வரலாமே சார், அப்ப என்ன பண்றது? J cross I வந்துச்சுனா ஃப்ரீயா இருக்கிறது K தான், ஆனா நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல போறீங்கல்ல, அப்போ ரிசல்ட் -K. K cross J வந்தா சார் I தான் ஃப்ரீயா இருக்கு, ஆனா பிளஸ் I இல்ல, -I. இதுவே I cross K வந்தா என்ன சார்?
J தான் ஃப்ரீயா இருக்கு ஆனா மைனஸ் J. ஓகே, கிளாக் வைஸ்ல வரும்போது ஃப்ரீயா இருக்கவங்களோட பிளஸ் போட்டுக்கோங்க, ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும்போது ஃப்ரீயா இருக்கவங்களோட மைனஸ் போட்டுக்கோங்க. அதுதான் டைரக்ஷன். ஓகேவா? நவ் இப்போ ரிசல்ட் இப்படி வந்துச்சுன்னா then A cross B என்ன பண்ணணும்? A cross B is modulus of A is 2 into modulus of B is 5 into sin 60. Sin 60. So 2 into 5 into sin 60 na root 3 by 2 ah. So 2 cancel ah. So 5 root 3 இதுதான் A vector cross B vector ஓட magnitude. Sir magnitude okay. டைரக்ஷனுக்கு என்ன சார் பண்றது? டைரக்ஷனுக்கு என்ன சார் பண்றது? டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இப்போ என்னோட ரூலை சொல்ல போறேன். ஓகே, என்னோட ரூல். ஓகே, திஸ் இஸ் விவேக் சார்ஸ் ரூல். Don't use Fleming's rule. அந்த ரூல்லாம் நமக்கு தேவையில்லை. Fleming's லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவீங்க, ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்கர்ல் ரூல் யூஸ் பண்ணுவீங்க. எந்த ரூல்ஸும் தேவையில்லை. இந்த கிராஸ் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்டை வச்சு ரூல்ஸ் கண்டுபிடிக்கிறதும் உங்களோட பிசிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th விட 12th நிறைய இடத்துல வரும். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மேக்னட்டிசம், ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இந்த சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த கிராஸ் ப்ராடக்டோட அப்ளிகேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதில் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈவன் இஎம்ஐல கூட. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஒரே ஒரு ரூலை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ரூலை மட்டுமே யூஸ் பண்ணி யூ கேன் கெட் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சரி. இப்போ என்னோட ரூல் என்ன, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்காக நான் கண்டுபிடிச்ச ரூல், அந்த ரூலை தான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். த ரூல் வாஸ் வெரி சிம்பிள். உங்களோட லெஃப்ட் ஹேண்டை எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட லெஃப்ட் ஹேண்டை எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் இந்த 3 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இதை மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக வச்சுக்கோங்க. இந்த விரல் இருக்குல்ல, கட்ட விரல்னு சொல்லுவோம்ல, இது இந்த ஆள்காட்டி விரல் அண்ட் மிடில் ஃபிங்கர், இது 3யுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு क्वेश्चन எப்படி இருக்கும்னா, ரிசல்ட் வெக்டார் சார் லெஃப்ட் சைடுல யாரோ ஒருத்தங்க வருவாங்க இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபர்ஸ்ட் வெக்டார் கிராஸ் செகண்ட் வெக்டார், ஃபர்ஸ்ட் வெக்டார் கிராஸ் செகண்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரிசல்ட் வெக்டார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டார்க்கை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். டார்க் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் தானே. அப்போ இங்க ஆர் தான் ஃபர்ஸ்ட் வெக்டார், எஃப் தான் உங்களுக்கு செகண்ட் வெக்டார், டார்க்குங்கிறது ரிசல்ட் வெக்டார். பட் இதுல பிசிக்ஸ்ல எந்த ஃபார்முலா வேணாலும் வரலாம் கிராஸ் ப்ராடக்ட்ல. ஓகே, நிறைய ஃபார்முலாஸ் படிக்க போறோம். நம்ம 11th கொஞ்சம் படிப்போம், 12th நிறைய படிப்போம். அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், லெஃப்ட் சைடில் ஒரு ஃபார்முலா வரும், அவங்கள தான் கண்டுபிடிக்க போறோம். ரைட் சைடில் 2 குவான்டிட்டி வர போறாங்க, அவங்கள கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்க தான் ஃபர்ஸ்ட் வெக்டார், செகண்ட் பிளேஸ்ல வரவங்க செகண்ட் வெக்டார். நீங்க மாத்த கூடாது. டார்க் இஸ் எஃப் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் சார்? நோ, டெஃபினெட்லி நாட். டார்க் இஸ் ஆல்வேஸ் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். அதான் சொன்னேன் ஃபர்ஸ்டே. ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் ஒன்று தான், பட் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஒன்று கிடையாது. கிராஸ் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் வெக்டார் ஃபர்ஸ்ட்ல தான் வரணும், செகண்ட் வெக்டார் செகண்ட்ல தான் வரணும். அதை மாத்திரக்கூடாது. கிராஸ் ப்ராடக்ட்டை மட்டும் பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்க ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யாரு ஞாபகம் வச்சுக்கணும். அதை மாத்தி போட்டீங்கனாலே சம் தப்பா தான் வரும். ஓகேவா? ஸோ ரிசல்ட் வெக்டார் அண்ட் ஃபர்ஸ்ட் வெக்டார் செகண்ட் வெக்டார் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஃபிங்கர்ஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், லெஃப்ட் ஹேண்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா? ரைட். நவ் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டைரக்ஷனை காட்டணும். ஃபர்ஸ்ட் வெக்டார். ஓகே, இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இது உங்களோட செகண்ட் வெக்டார். இது என்னது? செகண்ட் வெக்டார். இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதுதான் ரிசல்ட் வெக்டார். ரிசல்ட் வெக்டார். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் ஒருவேளை இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் தானே ஃபர்ஸ்ட் வெக்டார், அப்போ ஃபர்ஸ்ட் வெக்டார் இந்த பக்கம் போகணும். ஃபோர்ஸ் ஒருவேளை இன்டு த போர்டுன்னு வச்சுக்கோங்க. இதுதானே செகண்ட் வெக்டார் தானே ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இன்டு த போர்டுனா இப்படி போயிடணும். இப்போ டார்க் அப்வர்ட் வருதா, ஏன்னா டார்க் தான் ரிசல்ட், இவர் தான் ரிசல்ட். ரிசல்ட் அப்வர்ட் வரும். ஓகேவா? என்னோட இந்த ரூலை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னா, சார் உனக்கு ஒருவேளை ரிசல்ட்டும் செகண்ட் வெக்டாரும் தெரியும், ஃபர்ஸ்ட் வெக்டாரை கண்டுபிடிக்கணுமா, யூஸ் மை ரூல், யூ கேன் கெட் ஃபர்ஸ்ட் வெக்டார் ரிசல்ட். ஆர் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் வெக்டாரும் ரிசல்ட் வெக்டாரும் தெரியும், செகண்ட் வெக்டாரை கண்டுபிடிக்க சொல்றாங்க சார், யூஸ் மை ரூல், யூ வில் கெட் செகண்ட் வெக்டார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் வெக்டார் செகண்ட் வெக்டார் தெரியும், ரிசல்ட் வெக்டார் கேக்குறாங்க, அகைன் யூஸ் மை ரூல், யூ வில் கெட் த ரிசல்ட் வெக்டார்.
ஓகே இந்த ஃபார்முலா இன்வால்வ் ஆயிருக்கிற 3 வெக்டாரோட டைரக்ஷன்ஸையும் ஒன்னால இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். Clear? Is this clear guys? Right? Great. So listen. So இதுதான் வெக்டார்ஸோட கம்ப்ளீட் டாபிக். ஓகே நமக்கு வெக்டார்ஸ் முடிஞ்சது. இதுல இன்னொரு பாயிண்ட் நான் இங்க போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்டைம்ஸ் தேவைப்படும். ஓகேவா? இப்போ இது நார்த், இது நார்த் டைரக்ஷன், இது ஈஸ்ட் டைரக்ஷன். இப்போ இந்த டைரக்ஷன் நம்ம क्वेश्चनல எப்படி சொல்லணும்னா நார்த் ஆஃப் ஈஸ்ட். நார்த் ஆஃப் ஈஸ்ட் இங்க பாருங்க, இங்க இருந்து போகிற தீட்டாவை ஈஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு போகுது. ஈஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு போச்சுனா நார்த் ஆஃப் ஈஸ்ட். நார்த்ல இருந்து ஈஸ்ட்க்கு போச்சுனா ஈஸ்ட் ஆஃப் நார்த். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான். இதுல தீட்டா இங்க இருந்து தான போகுது, from ஈஸ்ட்ல இருந்து தான போகுது. Theta starts from east towards north, east to north, east to north or north of east. Okay, இங்க இந்த இடத்துல theta இப்படி போகுதா, இதுக்கு நடுவுல தான theta வருது. இது எப்படி சொல்லலாம்? north to east or east of north. north to east ஆஃப்ல சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட், north of east. ஓகே இங்க பாருங்க, north to east, east of north, இல்லாட்டி east to north or north of east. அதே மாதிரி தான் இந்த டைரக்ஷன் எல்லாம் சொல்லணும். இப்போ நான் இங்க இருந்து இங்க தீட்டா போடுறேன். இப்போ தீட்டா எப்படி இருக்கு? சவுத் டு வெஸ்டா, அப்போ வெஸ்ட் ஆஃப் சவுத், வெஸ்ட் ஆஃப் சவுத். ஓகே இப்போ இந்த தீட்டா பாருங்க, வெஸ்ட்ல இருந்து நார்த் வேர்டு போகுது, வெஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு போகுது. அப்போ வெஸ்ட் டு நார்த் இல்லாட்டி நார்த் ஆஃப் வெஸ்ட், வெஸ்ட் டு நார்த் ஆர் நார்த் ஆஃப் வெஸ்ட். கிளியர்? இப்போ ஒருவேளை ஒரு क्वेश्चनல 30 டிகிரி நார்த் ஆஃப் வெஸ்ட் னு சொல்றாங்கன்னு வெச்சுக்கலாம். நார்த் ஆஃப் வெஸ்ட் இது எப்படி சார் இண்டிகேட் பண்ணனும்? எப்படி சார் இண்டிகேட் பண்ணனும்? நார்த் ஆஃப் வெஸ்ட்னா வெஸ்ட் டு நார்த் னு அர்த்தம். 30 டிகிரி வெஸ்ட் டு நார்த் னு அர்த்தம். அதுதான் நார்த் ஆஃப் வெஸ்ட். அப்ப இது நார்த், இது வெஸ்ட். வெஸ்ட்ல இருந்து 30 டிகிரி போனா, வெஸ்ட்ல இருந்து 30 டிகிரி போனா, ஏனா வெஸ்ட் டு நார்த் தான் நார்த் ஆஃப் வெஸ்ட். வெஸ்ட்ல இருந்து 30 டிகிரி போனா இந்த லைனை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க? 30 டிகிரி நார்த் ஆஃப் வெஸ்ட் னு சொல்றாங்க. Is this clear? So this is very very important. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட 1 dimension 2 dimension chaptersல இது ரொம்ப important. இந்த directions. Okay? North of west, south of west இப்படிலாம் வருது இல்லையா? அது ரொம்ப important. I hope this is clear. Right? So vectorோட theory parts it's almost complete. Okay? Now we need to solve numerical alone. Already I think டோட்டலாக செஷன் 2 hours 15 minutes பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்லி தியரி. நெக்ஸ்ட் ஐ வில் ரெக்கார்ட், ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் வீடியோ விச் இஸ் கம்ப்ளீட்லி நியூமரிக்கல். வெக்டார்ஸோட நியூமரிக்கல் மட்டும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இது கம்ப்ளீட் வெக்டாரோட தியரி பார்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். ரைட்? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே ப்ளீஸ் லீவ் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, எல்லாரோட டவுட்ஸுமே நான் சால்வ் பண்ணுறேன். ஈவன் இந்த லைவ் செஷன் ஆல்சோ என்கிட்ட சடனாக நீங்கள் கேட்குற டவுட் கூட நான் சால்வ் பண்ணியிருக்கேன். யூ கேன் செக் இன் மை லைவ் வீடியோஸ். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கொஸ்டின் டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? நான் அது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, தென் அன்டில் பாய். தென் நம்ம மறுபடி நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். அடுத்து லைவ் செஷன் வெக்டார்ஸோட நியூமரிக்கல் செஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.